லெனினோட புத்தகங்கள்னா நம்ம படிச்சிருக்கோமோ இல்லையோ, அந்த நூலின் தலைப்புகள் வந்து இயல்பாகவே நம்முடைய நினைவுகள் இருக்கின்றோம். இது ஒன்று. அடுத்து வந்து கம்யூனிஸ்ட் அகிலத்தினுடைய முதலாவது காங்கிரஸில் திரு லெனின் பேசியது. அப்புறம் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி போல்ஸ்விக்குடைய பார்ட்டி காங்கிரஸ் 8th பார்ட்டி காங்கிரஸில் அவர் பேசிய பேச்சு. அதுக்கு பிறகு வந்து என்னன்னா, நம்முடைய புரட்சியை நிலைநிறுத்துவதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த சில விஷயங்களை வந்து தோழர் பேசியிருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் சுபோத்னிக்கல் அங்கே வந்து அவர் பேசிய பேச்சு. அப்புறம் கவுண்டர் ரெவல்யூஷனரிஸ்ட், அதாவது கெனிக்கினை எதிர்த்து நம்ம செயல்பட வேண்டிய விஷயம் என்றதை அவர் பேசியிருக்காரு. இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இது எந்த காலகட்டத்தில் எழுதுதுன்னா 1918 நவம்பர் டு 1919. ஒரு நம்முடைய நினைவுகளுக்கு வச்சுக்கன்னா ஒரு 1919 அதனுடைய 1919 லெனின் எழுதிய எழுத்துக்கள் வச்சுக்கலாம். அந்த தாட் ப்ராசஸ் தொடர்ந்து வந்திருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த காலகட்டத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்வது, இந்த எழுத்துக்களை எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் அகிலங்கள். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து என்னன்னா, நம்ம இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் என்ற ஒரு கட்சியின் அடிப்படையில் நம்ம இந்தியாவில் புரட்சியை முன்னெடுக்கிறதுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் முதலாளித்துவ வளர்ச்சி, அந்த வளர்ச்சி வரும்போது தத்துவத்தை உருவாக்குவது, கட்சிகளை கட்டமைப்பது, இதில் நம்முடைய மார்க்சிய ஆசான்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் வந்து நம்ம கம்யூனிஸ்ட் அகிலத்தினுடைய வளர்ச்சியோட பார்க்க வேண்டியது. அப்போது கம்யூனிஸ்ட் அறிக்கை அது வந்து தொடங்கியது காலகட்டம் பார்த்தீங்கன்னா முதலாவது அகிலம், ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல். அப்போ தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்குவது, தொழிற்சங்கங்கள் உருவாக்கு குறித்தெல்லாம் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் பேசுகிறாங்க. அந்த அகிலத்துக்கு இங்கே இந்தியாவில் வந்து ஒருத்தர் கடிதம் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்கிறது. அது பேராசிரியர் அருணன் எழுதக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் வரலாறுல முதல் அகிலத்துக்கு மார்க்ஸும் ஏங்கல்ஸும் அந்த முதல் அகிலத்தை கட்டும் போது இந்தியாவிலிருந்து ஒரு கடிதம் வந்திருப்பதாக ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த முதலாவது அகிலம் எப்போ ஃபங்க்ஷன் ஆகுது பார்த்தீங்கன்னா 1848, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை அந்த காலகட்டத்திலேருந்து பாரிஸ் கம்யூன் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் வந்து செயல்படுது. அவங்க தான் உலகம் முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்த்தெடுப்பது, மார்க்சிய தத்துவத்தை வளர்த்தெடுப்பது, இப்படியான பல்வேறு விஷயங்கள் வந்து நடந்தக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தை யார் 2 பேர்னா நம்ம தலைவர்கள் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் அவங்க வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. அப்புறம் பாரிஸ் கம்யூனுக்கு பிறகு அந்த இன்டர்நேஷனல் வந்து கலையுது. இரண்டாவதான அகிலம் வந்து எப்போ உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1889 காலத்திலிருந்து 1914, 1889. 1914 என்பது என்னன்னா முதலாவது உலக போர் சொல்லக்கூடிய இந்த ஏகாதிபத்திய யுத்தம் தொடங்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் என்னன்னா அந்த அகிலம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த அகிலம் உருவாகும் போது ஏங்கல்ஸ் உயிரோடு இருக்காரு. ஃபர்ஸ்ட் அகிலம் முடிஞ்சோன்னா தலைவர் மார்க்ஸ் இறந்துறாரு. அவரு வந்து இறந்துட்டு அப்புறம் ஏங்கல்ஸ் வந்து என்னன்னா இரண்டாவது அகிலம் உருவாகும் போது அவர் இருக்கிறாரு. இரண்டாவது அகிலம் உருவாக்கி செயல்பட்டு கொண்டிருக்கும் போதே ஏங்கல்ஸ் வந்து என்னன்னா அவர் வந்து காலமாகிறாரு. அப்போ அந்த அகிலம் வந்து என்னன்னா அந்த அகிலத்தில் வந்து காவுட்ஸ்கி என்னக்கூடிய ஒரு மிக முக்கியமான மார்க்சிஸ்ட் அவர் அங்கே இருக்கிறாரு. அப்புறம் அந்த இரண்டாவது அகிலத்தோடு வந்து என்னன்னா ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு கோட்பாட்டு ரீதியான உரையாடலை, விவாதத்தை, சண்டையை வந்து என்னன்னா லெனின் வந்து முன்னெடுக்கிறார் அதனுடைய விஷயங்கள். அதற்கடுத்து அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட அந்த அகிலம் முடிஞ்ச பிறகு மூன்றாவது அகிலம் வந்து எப்போ உருவாக்குறதுனா லெனின் உருவாக்குறார். லெனின் தலைமையில் வந்து உருவாக்கப்படுது. அந்த மூன்றாவது அகிலம் எப்போ உருவாகுதுன்னா சோவியத் புரட்சி, ரஷ்ய புரட்சி முடிந்த பிறகு 1919 மூன்றாவது அகிலத்தினம் வந்து உருவாகிறது. அந்த மூன்றாவது அகிலம் எது வரைக்கும் செயல்படுது பார்த்தீங்கன்னா 1943 வரைக்கும். ஸோ 1943க்கு பிறகு என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா உலகம் முழுக்க அந்தந்த நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உருவாயிடுச்சு. அவங்கவுங்க நாட்டுக்கான இங்கேருந்து ஒரு அகிலத்திலேருந்து ஒருத்தர் கோட்பாட்டை உருவாக்கி வழிகெடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அந்தந்த நாடுகள் அந்தந்த நாட்டில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவர்களுக்கான திட்டத்தை உருவாக்கி வளர்த்தெடுக்க வேண்டிய அடிப்படையில்னா அந்த அகிலம் என்னக்கூடிய செயல்பாடு தேவையில்லைன்றது அகிலங்கள் வந்து ஃபினிஷ் ஆகுது. இதுதான் அந்த 3 அகிலங்களுடைய ஒரு சுருக்கமான ஒரு ஒன் லைன் இது மாதிரி பார்க்குறது. அப்போ இந்த இடத்துல இந்த நூல் என்ன பேசுறாருன்னா இரண்டாவது அகிலம் வந்து உருவான ஒரு காலகட்டம்னா கிட்டத்தட்ட ஒரு சந்தர்ப்பவாத கருத்துக்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சு. செகண்ட் இன்டர்நேஷனல் உருவாது. அதை எதிர்த்து வந்து நம்முடைய ஏங்கல்ஸ் உயிரோடு இருக்கும்போது அவரும் பேசுறாரு. அதில் வந்து குறிப்பாக காவுட்ஸ்கி வந்து என்னன்னா ஜெர்மன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ரெப்ரசென்ட் பண்றாரு. காவுட்ஸ்கியை வந்து நம்ம ஒரு வில்லன் மாதிரி நம்ம பார்க்கணும். அதே டைமில் அதை ஒரு கருத்தியல் ரீதியாக அவர் பார்க்க வேண்டியிருக்கு. பட் ஒரு முக்கியமான ஒரு ஸ்காலர் அவர், மார்க்சிய அறிஞர். ஜெர்மன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியோட அதிகமான கட்சி உறுப்பினர் வந்து ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சி தான். ஏராளமான பத்திரிகைகள் நடத்திருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து பவர்ஃபுல். ஏன்னா வந்து அந்த முதலாளித்துவ வளர்ச்சி ரஷ்யாவை ஒப்பிடும் போது
ரஷ்யாவோட ஒரு பார்ட் வந்து முதலாளித்துவ வளர்ச்சியிலேருந்து ஒரு பகுதி வந்து விவசாயம் இதுவாக இருந்தது. ஆனால் ஜெர்மனி வந்து முதலாளித்துவ வளர்ச்சி வந்துன்னா முன்னோக்கி இருந்தக்கூடிய விஷயங்களா இருந்தது. எனவே ஜெர்மன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து ஒரு வலுவாக இருந்தது. கிட்டத்தட்ட அவங்க வந்து இரண்டாவது அகிலத்தில் வந்து செல்வாக்கு செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்தாங்க. அதில் ஒரு முதன்மையாக இருந்தவர் காவுட்ஸ்கி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். இதில் இப்போ இந்த என்னுடைய தொகுதி, நான் பேசக்கூடிய தொகுதியில் எதை நம்ம வந்து பேசணும்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் வந்து என்ன லெனினுக்கு இருந்துன்னா, ஒன்று புரட்சி முடிச்சிட்டார், ரஷ்ய புரட்சி முடிஞ்சிடுச்சு. புரட்சி முடிஞ்சோடனே புரட்சி குறித்து வந்து என்னன்னா வந்து அதோடைய பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், அதோடைய கோட்பாடு, இதை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து காவுட்ஸ்கி தோணன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்ய புரட்சியை தொடர்ந்து வந்து அவர் வந்து அவருடைய கருத்தில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து அகிலத்திலும் சரி, ஏகாதிபத்திய யுத்தத்தை குறித்து நிர்ணயிக்கணும் சரி, எல்லா வகையிலும் வந்து பார்த்தீங்கன்னா காவுட்ஸ்கி ஒரு பிழையான நிலைப்பாடு எடுக்கிறாரு. ஒவ்வொரு டைமும் லெனின் சொல்ற, ஐயோ நீ பண்ற தப்பியான்னு சொல்லிட்டே இருக்காரு. அவனை ஒரு கட்டத்து வரைக்கும் பார்க்குற லெனின் இவனை விட்டா முடியாது, சரியா அடிச்சு முடிக்கணும்னு ஒரு முடிவு கிடாரு. அப்ப எப்போ முடிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, அவரோட முடிவை ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு பார்ட்டா அடிச்சுட்டே வர்றாரு. ஃபைனலா முடிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் ஓடுகாலி காவுட்ஸ்கி தான். காவுட்ஸ்கி டோட்டலா முடிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் தான் வந்து லெனின் முடிக்கிற இடம். இது ஒன்று. ஏன்னா புரட்சி முடிச்சுட்டு அப்புறம் அதை பண்ணுறாங்க. அப்புறம் தேர்ட் இன்டர்நேஷனல் உருவாக்கும் போது அதுக்கான ஒரு வேலை திட்டம் என்ன இருக்கணும், குறிப்பாக வந்து அப்பயே ஒரு நாடாளுமன்ற சந்தர்ப்பம் வந்துச்சு. பார்லிமெண்ட்ல போனோன்னு எல்லாரும் குழுகுன்னு ஆயிடும் பார்த்தீங்களா. அந்த நாடாளுமன்ற சந்தர்ப்பம் வந்து இரண்டாவது அகிலம் அந்த காலகட்டத்தில் வந்துருச்சு. அப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த பூர்ஷுவா டெமோக்ரஸி, முதலாளித்துவ ஜனநாயகத்தை பார்த்து, ஆஹா இதெல்லவோ ஜனநாயகம் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. கான்ஸ்டியூஷன், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. அப்போ இந்த முதலாளித்துவ ஜனநாயகத்து மேலே பிரம்மைகள் வந்து உருவாயிடுச்சு கம்யூனிஸ்டுகள் மத்தியில். அப்போ லெனினுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் ஆச்சுன்னா, ஏன்டா முதலாளித்துவ ஜனநாயகத்தை வந்து இப்படி போட்டி பாடுறீங்க, இது முதலாளித்துவ ஜனநாயகம் என்பது என்ன ஜனநாயகம் அது? அப்போ அந்த ஜனநாயகத்தினுடைய போலித்தனங்களை உரிச்சி அடிச்சு கம்யூனிஸ்டுடைய கருத்தில் வந்து முன்னெடுக்க வேண்டிய அவசியம் வந்து தோழர் லெனினுக்கு வந்துருச்சு. இதை தான் இந்த நூலில் வந்து அவர் வந்து பேசியிருக்கக்கூடிய பகுதி உள்ளடக்கிஇருக்குது. அதை பற்றி நான் வந்து இங்கே சொல்ல நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து புக்கு வந்து புத்தகத்தின் தலைப்பு வந்து என்னன்னா, பாட்டாளி வர்க்க புரட்சி ஓடுகாலி காவுட்ஸ்கி. எனக்கு இந்த ஓடுகாலின்ற வார்த்தை வந்து யாரை சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆண் சிந்தனை உடையவர்கள், ஒரு ஆம்பளை திமிரில் பேசக்கூடிய வார்த்தை, வந்து பெண்ணை வந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது குடும்பத்தில் அடக்க உடக்கமாக இருக்கணும், இல்லை நீ என்னை விட்டு ஓட்டனா ஓடுகாலின்ற வார்த்தை வந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை தான் நம்முடைய முதல் மொழிபெயர்ப்பில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம மொழிபெயர்ப்பாளருடைய புரட்சிகரமாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், எல்லாருக்கும் எவ்வளோ லெவலில் நம்ம வந்து ஆணாதிக்க சிந்தனையோடு இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியாது. ஸோ எனவே அந்த காலகட்டத்தில் அது வந்து இருந்திருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாரதி புத்தகால மொழிபெயர்ப்பு அந்த பண்ணக்கூடிய இடத்துல அந்த ஓடுகாலி என்பது என்னன்னா துறந்தோடி அப்படின்ற அடிப்படையில் வந்து நம்முடைய தோழர்கள் வந்து ஒரு மெய்ப்பு திருத்தத்தில் மாற்றிருக்கிறாங்க. பட் இந்த வால்யூமில் அந்த கரெக்ஷன் வரல. கிட்டத்தட்ட ஒரு 8 பழைய வால்யூம் வரைக்கும் சில வால்யூம்ல அந்த ஓடுகாலின்ற வார்த்தையை வந்து எடுத்து துறந்தோடின்ற வார்த்தையை வந்து போடுறாங்க. பட் இந்த டெக்ஸ்ட்ல வந்து ஓடுகாலின்ற வார்த்தை தான் இருக்குது. எனவே நான் அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறேன்னா அந்த வார்த்தையினுடைய அந்த சொற்களுக்கு நான் ஏற்றுக்கொள்ளலை. பட் டெக்ஸ்ட்ல இருக்கிறதுனால நான் பேச வேண்டிய விஷயமா இருக்குது. ஆனால் இந்த வார்த்தை இதெல்லாம் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு, ஏன் அவ்வளோ கவனமாக இருக்குன்னா, இதுக்கு லெனின் உள்ள ஒரு இடத்துல சொல்றாரு. அதை நம்ம வந்து நிறைவாக நான் பேசும்போது சொல்றேன். ஸோ இதான் அது புத்தகம். அப்போ ஓடுகாலின்ற வார்த்தையை வந்து நம்ம வந்து அதை ஏற்கனவே ரெனேகேட், அதாவது வந்து தத்துவத்திற்கு எப்படின்னா, ஏன் இவங்க ஓடுகாலின்னு இவங்க மொழிபெயர்ப்பனா, கம்யூனிசம் மார்க்சிசம் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த வட்டத்துக்குள்ள அந்த கட்டமைப்புக்குள்ள இருந்து அதையெல்லாம் விட்டுட்டு திறந்துட்டு எதிர்முகாம் ஓடி போறாரு இல்லையா, அதனால இவங்க ஓடுகாலின்னு அவங்க வந்து வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க. ஆனால் அதுதான் நம்ம மொழியாக்கத்தில் இப்போ தோல் வந்து துறந்தோடின்ற வகையில் வந்து சுட்டி காமிச்சிருக்காங்கிறது முதலாவது விஷயம். ஓகே, இந்த காவுட்ஸ்கி யாருன்றதை நம்ம வந்து பார்க்கணும். காவுட்ஸ்கி வந்து 1854 பிறந்து 1938 சாவறாரு. இதுதான் காவுட்ஸ்கியோடைய பிறப்பு. காவுட்ஸ்கி பிறந்ததை நம்ம வந்து 1834. ஏன் 1834 அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் லெனின் எப்போ பிறகுறாரு பார்த்தீங்கன்னா 1870 பிறந்து 1924 செத்துறாரு. லெனின் பிறந்தது 1870, இறந்தது 1924. காவுட்ஸ்கி பிறந்தது 1854, செத்தது 1938. காவுட்ஸ்கி பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்து புரட்சியை நடத்தி காவுட்ஸ்கி கருத்தையும் காலி பண்ணி முடிச்சுட்டு தலைமை சேர்த்தே போயிட்டான். 54 வயசு தான் லெனின் வாழ்ந்தது. இந்த உலகத்தில் லெனின் வாழ்ந்த ஆண்டுகள் 54 ஆண்டுகள். 54 ஆண்டுகளில்
அந்த ரத்தம் எவ்வளோ சூடு இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா வந்து 47 வயசுல எழுதுறது, புரட்சியை முடிச்சிட்டார். அந்த எல்லாம் 46ல தலை வந்து புரட்சி முடிச்சுட்டு உலகத்துக்கே போட சொல்லி புரட்சி பண்ற அளவுக்கு பண்ணி முடிச்சு போயிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன். நைட்ல இருந்து லெனினே நினைச்சிட்டு இருந்தேன். என்ன அந்த 30 வயசுல அவன் எப்படி யோசிச்சிருப்பான்? 25 வயசுல ஒரு இப்ப இருக்க பசங்க லவ் பண்றது எப்படி 16 வயசுல இருந்தாங்க? அந்த ஜீவன் வந்து அவனும் லவ் பண்ணா, குரூப்ஸ் லவ் பண்ணா, குரூப்ஸ் எவனா லவ் பண்ணாங்க, எல்லாம் எப்படி அவன் வாழ்க்கையை வாழ்ந்துருப்பானுங்க. அந்த 2 பேரும் என்னதான் பேசியிருப்பானுங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தோழர் எப்படி பேசியிருப்பான், ஒவ்வொரு மணி நேரமா எப்படி யோசிச்சிருப்பாப்ல. பிசிக்கல் ஃபிட்னஸ்ல லெனின் வந்து ரொம்ப கவனமா இருக்குன்னு சொன்னவர். அதுவும் அவர் சாதாரண நல்லா ஸ்விம் பண்ணுவார், குளிர் இதுல வந்து ஸ்விம் பண்ணக்கூடிய ஆளு, பூனையை ரசிக்கக்கூடியவர், பூனை பிடிக்கும் லெனினுக்கு வந்து. இப்படி பார்த்தா லெனின் வந்து பீத்தோவன் மியூசிக் அவருக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு மியூசிக் வேணாம், கேட்டால் மனசு இலகுதுன்னு சொல்லிட்டு அது கேட்கல. எல்லாத்த பற்றி ஞானம் இருக்கும். 54 வயசு செத்தே போயிட்டாப்புல. உலகத்தை முடிச்சுட்டு நம்ம இந்த 54 வயசுல இருந்த புக்கை தான் நம்ம 54 வயசுல உட்காந்து படிச்சு அடுத்து என்னடா பண்ணணும்னு கேட்கலாம். அது தப்பு கிடையாது, எந்த வயசுல பண்ணாலும் ஒன்றும் பண்ணலாம். ஏன்னா பிஎஸ் முதலமைச்சரானது 80 வயசுல தான், 82 வயசுல. நம்ம கேரளா சீஃப் மினிஸ்டர் வயசு ஒரு விஷயம் கிடையாது. பட் அந்த எனர்ஜி எப்படி வந்து வச்சுக்கிறாங்கன்றதுல வந்து லெனினோட ஏஜ் வந்து என்னன்னா 54 வயசு. ஸோ காவுட்ஸ்கி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஜெர்மன் நாட்டவர். ஏங்கல்ஸோடைய ஏங்கல்ஸோட எனர்ஜி அவர் வந்து செயல்பட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள்ல. ஏங்கல்ஸ் இறந்த பிறகுனா அங்கே கூட ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சி, நம்ம நூல் திறத்தில் பார்த்தீங்கன்னா சமூக ஜனநாயக கட்சின்னு முன்னாடி சொல்லுவாங்க. நேற்று தமிழ் சொன்னார், யார் சொன்னார், கட்சி பேரை மாற்றினாங்க இல்லையா, போல்ஷிக் பார்ட்டி மாற்றும் போது கூட காவுட்ஸ்கி திட்டிருப்பார். ஏன்னா அது கவுண்டர் கொடுத்துருப்பாரு லெனின் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து சமூக ஜனநாயகம் அந்த இடத்துல வந்து ஜெர்மனில் வந்து சமூக ஜனநாயக கட்சினா கம்யூனிஸ்ட் கட்சி தான் வச்சுக்கலாம். அந்த இதில் வந்து அதோடைய தலைவராக இருந்தவர். அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் உருவாக்குறாரு. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பாட்டாளி வர்க்க அதிகாரம் அது இருக்கு இல்லையா, முதலாளித்துவ அமைப்பை அகற்றுறது வந்து அவர் குறிப்பிடவில்லை. முதலாளித்துவ அமைப்பு அகற்றுன்றதுக்கு அவர் போல அந்த விஷயத்துல. அதே மாதிரி சோசியலிஸ்ட் கட்சிக்கும் ஒரு பணக்கார விவசாயிக்கும் இடையில ஒற்றுமை இருக்கணும்னு பேசினவர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதலாளித்துவ கட்சிகளோடு ஒன்றிணைந்து செயல்படணும்னு சொன்னவர். ஏங்கல்ஸோட சில குறிப்புகளை வந்து என்னன்னு சொன்னால், அவருடைய முன்னுரைய பல டெக்ஸ்ட்லேருந்து நீக்கக்கூடிய வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு. பிழையான வேலைகள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து சில்லத்தனமான வேலைலாம் செஞ்சுருக்காரு வச்சிங்களேன். அவ்வளோ ஃபிலாசபி பேசினாலும் அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிறது இல்லாதுன்னு சொல்கிற வேலைலாம் பண்ணியிருக்காரு. இதுதான் அவருடைய கேட்டகரி. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து இந்த விஷயங்களை அவர் பேசிக்கிற விஷயங்கள் வந்து லெனின் ஃபாலோ பண்ணுறாரு. இந்த புக்கு நான் அவர் ஏன் எழுதுறாருன்னா, ஃபர்ஸ்ட் லைன் போடுறாரு லெனின் முன்னுரையில், பாட்டாளி வர்க்க புரட்சி இப்போது பல நாடுகளில் ஒரு நடைமுறை பிரச்சனை ஆகி வருகிறது. எனவே காவுட்ஸ்கியின் ஓடுகாலி குதர்க்கங்களையும் மார்க்சியத்தை அவர் முழுமையாக கைவிட்டு விட்டதின் குறித்து ஒரு பரிசீலனை செய்வது அவசியமானது. என்னன்னா, நம்ம ரஷ்யாவில் புரட்சி நடந்து உலகம் முழுக்கும் புரட்சி நடக்கிறதுக்கான எல்லா சூழலும் உருவாயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழல் உருவாகும் போது இந்த ஆள் வந்து ஓவரா வந்து முதலாளித்துவ வர்க்கத்துக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டே இருக்கான். பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் கருத்திலே இவன் நிராகரிக்கிறான். ஸோ இவனை வந்து கவுண்டர் பண்ணணும்னு முடிவுக்கு வந்துட்டேன்றதான் ஃபர்ஸ்ட் லைன். ஏன் அதுவும் என்னன்னு ஏன் அவர் பண்றாரு வராருன்னா, அவர் வந்து ஒரு புக் எழுதுறாரு காவுட்ஸ்கி. என்ன புக் எழுதுனா, புக்கு தலைப்பு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். இந்த மைசூர் போண்டாவில் மைசூர் தர்ற மாதிரி பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் புக்கு பேரு புக்கு. ஆனா அதுக்கு எதிராக எழுதுறதுக்கு ஒரு தலைப்பு வச்சிருந்தோம்னா பாட்டாளி சர்வாதிகாரம் புக்கு. சரி, அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி இந்த புக்கு வந்துச்சு, லெனின் எப்படா எழுதிருப்பாரு, இந்த புக்கு வந்தோம்னா இவருக்கு எப்படி கிடைச்சிருக்கும். இப்ப நமக்கு அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருங்க, வீடியோ அனுப்பிச்சிருக்கோம். அந்த காலத்துல வந்து தபாலே வரதுக்கு 4 நாள் எவ்வளவு நாள் ஆகும் தெரியாது. ஜெர்மன்ல புக்கு இருந்துச்சு. இவரு ரஷ்யாவில் உட்காந்துருக்காரு. ஏதோ ரஷ்யாவில் எங்க இருக்காரு, இல்ல எங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு. எப்படி வாங்கியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து தன்னுடைய எதிர்வாதங்களை கருத்துக்களை லெனின் வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காரு. லெனின்ட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நமக்கு என்னன்னா, கம்யூனிஸ்ட் கருத்தியலுக்கு எதிராக, புரட்சிக்கு எதிராக, தொழிலாளி வர்க்க ஒற்றுமைக்கு எதிராக, வர்க்கத்தை சீர்குலைக்கக்கூடிய கருத்தியலை எங்கெல்லாம் யாரெல்லாம் பேசுறாங்களோ, அவன் சில்லறையா ஒரு ஆளா 2 ஆளா 3 ஆளா பெரிய ஆளா கிடையாது, எல்லா விஷயமும் லெனின் ரிசீவ் பண்ணிட்டே இருக்காரு. எல்லாருக்கும் கவுண்டர் கொடுக்குறாரு. அது ஒரு கருத்தை ஒருத்தன் பேசினாலும் சரி, 1000 பேசுறாலும் சரி, கவுண்டர் வந்து கொடுத்து தான் ஒரு கருத்தை அடித்து எதிர்கருத்தை உருவாக்கி மார்க்சியத்தை வளப்படுத்துவது தான் லெனினுடைய ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு. அப்போ காவுட்ஸ்கி புக்கு வந்துச்சு. புக்கு வந்து என்ன பண்றாருன்னா, இவர் பார்த்தாரு. உடனே வந்து அவங்க லெட்டர் எழுதி அனுப்புறாரு. அவர் இவனை வந்து எல்லாத்தையும் வந்து படிச்சு எழுதணும்னு சொல்றதுக்காக ஜெர்மன் அங்க அமிச்சினா அந்த புக்கை வாங்கிட்டார். இந்த புக்கை அவர் எப்படி எழுதினான்னு சொல்லிட்டு லெனினோடைய பத்தி கூட இருந்தவங்களாம் சில மெமரிஸ் எழுதிருப்பாங்களா, செத்துட்டு அப்புறம் அவரை பத்தி நினைவு குறிப்பு. அப்படி ஒருத்தர் போன்ஷ் குயினிஷ், நான் வந்து அந்த பேர் எவ்வளோ வச்சிங்களா, அவரோட நினைவு குறிப்பு என்ன சொல்றாருன்னா, இந்த புத்தகம் வந்த உடனே லெனினுக்கு வந்து என்னன்னா, முதல் வாங்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டார். வாங்கிட்டேன்னா அப்புறம் வந்து
பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரை பற்றி எப்பப்பெல்லாம் விமர்சனம் பண்ணி இருக்காரு கவுட்ஸ்க்கு எல்லாத்தையும் எடுத்துடுவான்னு சொல்கிறாங்க. எடுத்துன்னு உட்காந்துட்டு புரட்சி நடந்துச்சு, கவர்மெண்ட்டில் தலைவன் தான் இருக்காப்புல, சோவியத் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு, கவுண்டர் ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். புதிய ரஷ்ய புரட்சி நடத்தி முடிச்சோன்னு எவ்வளோ உற்சாகமாக இருப்பான் நம்ம ஒரு வேலை முடிச்சோன்னே. இவரு நினைக்க இல்லை அவன் ஒருத்தன் புக்கு கதையை முடிச்சு தாங்க அடுத்த ஆட்டம் சைடில் முடிவு பண்ணுறாருன்னா ராத்திரில உட்காந்து எழுதுவாராம். உட்காந்து எழுதும் போது மூஞ்சில கோபம் இருக்குமா லெனினுக்கு. எழுது 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 எழுதுனா அதை அவர் பார்த்து எழுதுறது இவர் எழுதியிருக்காரு. அந்த காவுட்ஸ்கி கவுண்டர் கொடுத்து பார்த்தா பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில் தினசரி இரவு நேரம் வரை இந்த நூலை உட்காந்து எழுதியிருக்கிறார். அதுதான் அவருடைய இருக்கு. ஏன்னா இந்த பிரசுரம் பாட்டாளி வர்க்க புரட்சி குறித்து மார்க்சிய கோட்பாட்டை சோவியத் அரசு வன்மத்தை கக்கியிருந்தால் கொஞ்ச நெஞ்சல் ஓவர் வன்மத்தை கக்கியிருந்தால்தான் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு அவர் போயிருக்காருன்னு சொல்லிட்டு தோழர் அந்த அவர் நினைவு குறிப்பில் எழுதுறாரு. அப்படின்னு பார்க்கும்போது அப்ப லெனின் இவ்வளவு நாள் காவுட்ஸ்கி எப்படி டீல் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, காவுட்ஸ்கி தொடர்ந்து கவுண்டர் பண்ணிட்டே வந்திருக்காரு. ஒரு அவரே சொல்றாரு இந்த புக்ல, நான் ஏதோ காவுட்ஸ்கி இன்னைக்கு தான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பல பேர் நினைச்சுக்காதீங்க, அந்த ஏற்கனவே அப்படிதான் இருந்தான். ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கவுண்டர் கொடுத்துட்டே வந்தேன், இப்போ டோட்டலா வச்சு செய்ய போறேன்றது தான் அவர் சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்ற முதல்ல 1914 16 வரை என்னன்னா லெனின் எழுதிய கட்டுரைகளை ஒருத்தர் தொகுப்பு போட்டிருக்காரு. அந்த புக்குக்கு என்ன பேருன்னா வெள்ளத்தை எதிர்த்து, தமிழ்ல வெள்ளத்தை எதிர்த்துன்னு போட்டிருக்காங்க. அதுல என்னன்னா காவுட்ஸ்கி சொன்னதை ஒரு மேற்கோள் காட்டுறார். காவுட்ஸ்கி அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி அவர் செயல்பட்டாருன்றத சுட்டி காமிச்சு அவரை நாங்கள் விமர்சனம் பண்ணிருக்க விஷயங்களை சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஏகாதிபத்திய முதலாளித்துவ உச்சகட்டம் நம்ம விஜயன் எடுத்திருந்தார். அதுல ஒரு சாப்டர் பார்த்தீங்கன்னா காவுட்ஸ்கியை பத்தி அவர் மென்ஷன் பண்ணிட்டே இருப்பார். நம்ம விஜயன் பேசும்போது சொன்னார், அவர் டைம் இலக்காக போடுறார். அதுல என்னன்னா ஏகாதிபத்தியத்தை லெனின் வரையறுத்த மாதிரி ஒரு வரையறுக்கல. எனவே அவர் குறித்த ஏகாதிபத்திய குறித்த வரையறுப்பை விமர்சனம் பண்ணி ஏகாதிபத்திய முதலாளித்துவ உச்சகட்ட நூலையும் நான் குறிப்பிட்டு காமிச்சேன். ஏன்னா அது உள்நாட்டு போற மாட்டுன்றார் லெனின். அவர் என்ன பண்றாருன்னா அங்கங்க நான் சொன்ன அவனுடைய நாட்டில் நடக்கிற போற அந்த முதலாளி பக்கம் போய் நிக்கணும்னு சொல்லிட்டு காவுட்ஸ்கி சொன்னார். அப்போ அதுல கவுண்டர் கொடுத்தாரு. அடுத்த கவுண்டர் எங்கன்னு சொன்னா அரசும் புரட்சியும், நமக்கெல்லாம் ஃபேமஸான புக்கு நமக்கு தெரியும். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டரே என்னன்னா காவுட்ஸ்கியை வச்சு பேசுற விஷயம் தான். அது ஒரு சிக்ஸ்த் சாப்டர். அதுல புக்ல பாத்தீங்கன்னா சந்தர்ப்பவாதியுடன் காவுட்ஸ்கியின் வாக்குமூலம்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட்டை பத்தி பாட்டாளி வர்க்க சதுவை பத்தி அவர் கருத்து என்னன்னு சொல்றத அதை தொகுத்து அதில் கவுண்டர் பண்ணிருக்காருன்றது அதுல பார்க்க முடியுது. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, லெனின் ரஷ்யாவில் புரட்சி அதாவது போல்ஷ்விக் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் முன்பே நெடுங்காலத்துக்கு முன்பே காவுட்ஸ்கி ஒரு ஓடுகாலியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஆரம்பிக்கிறாரு தோழர் லெனின். இதுல ஏன் இவருக்கு அவ்வளவு கோபம் பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் பத்தி மார்க்ஸ் சொன்ன கருத்தை திருச்சி கூற ஆரம்பிச்சார் காவுட்ஸ்கி. இன்னைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் பத்தி நம்ம இங்க பேசும்போது, நான் இந்தியாவில் பேசும்போது பல விவாதங்கள் எழுது ஜனநாயக மத்தியத்துவ கோட்பாடு குறித்து. இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசம், இது குறித்தெல்லாம் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் அறிவுஜீவிகள் மத்தியில் மாறுபட்ட கருத்தில் இருக்குது, பல்வேறு விமர்சனம் வருகின்றது. இது குறித்து அவ்வப்போது நம்முடைய கட்சியில இது பண்ணிருக்கோம். குறிப்பாக பிரகாஷ் காரகுந்தரன்னா ஒரு ஜனநாயக மத்தியத்துவ கோட்பாடு பற்றி கட்சியில் உள்ள இருக்கவங்களே எழுதிய கட்டுரைகளுக்கெல்லாம் தொகுத்து ஒரு நீண்ட நாளுக்கு முன்னாடி அது ஒரு கருத்தை பதிவு செய்திருக்காரு. இது இன்னைக்கும் நம்ம பார்ட்டி உள்ள பல பேர் பல மட்டங்கள் விவாதம் தான் செய்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு விவாதிக்கும் போது ஒரிஜினலா மார்க்ஸ் என்ன நினைத்தாரு, மார்க்சியத்தினுடைய அடிப்படையில் எப்படி இந்த கருத்தில் இருந்து என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த பகுதி நமக்கு உருவாகும். எனவேதான் அவர் என்ன சொல்றாருன்னா, மார்க்ஸ் அவர் திருச்சி கூற ஆரம்பிக்கிறார். எப்படி திருத்தி கூற ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மார்க்ஸ் ஏங்கல் எழுத்துக்களிருந்தே எடுத்து அந்த எழுத்துலேருந்து மார்க்ஸ் தான் சொல்றாரு, ஆனால் அந்த லெனின் ஆர்வ கோளாரா இப்படி பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு. காவுட்ஸ்கி ஏன் அந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் புக் எழுதுறாருன்னா, அவர் இருக்குது ஜெர்மன் நாட்டில், ஒழுங்கா ஜெர்மன்லாம் இருந்தாலும் அவன் புரட்சி பண்ணணும். ஜெர்மனில் புரட்சி பண்ற விட்டுட்டு ரஷ்யாவில் ஒருத்தன் ஒரு கட்சிக்கு நினைச்சு புரட்சி பண்ணி முடிச்சிட்டாப்புல. அங்கேருந்து இவர் என்ன பண்றான், டெக்ஸ்ட்ல லெனின் பண்ணது தப்பு, லெனின் பண்றது தப்பு, போல்ஷிக் கட்சி பண்றது தப்பு, இவங்க சரியில்லைன்றத தொடர்ந்து அந்த வேலை தான் எழுதிட்டு இருக்காரு. இந்த ரஷ்யாவில் இருக்கவங்க என்ன ஒரு ஆர்வம், அவரே ஒரு இடத்துல சொல்றாரு, ஜெர்மன்ல இருந்து வர டெக்ஸ்ட்டை வாங்கி படிக்கிறான் நீங்க ரஷ்யாவில் வேற, இங்க இருக்க படிச்சா இவருக்கு என்னன்னா அங்க உட்காந்துட்டு அந்த சிலும்சம் பண்ணிட்டே இருக்கான். அந்த ஆளு அவன் பண்ற சிலுமிசத்தை இங்க இருக்கக்கூடிய ரஷ்யாவில் வாங்கி படிச்சுட்டே இருக்கான். இவருக்கு என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு வகையில காவுட்ஸ்கி அவருடைய கருத்தியல் ரீதியா நமக்கு இங்க எதிர் புரட்சி வேலைகளுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. எனவே தான் அவர் என்ன முடிவு பண்றாருன்னா, முதல் சாப்டர் மார்க்ஸ் என்ன சொன்னாரு,
மார்க்ஸ் உடைய கருத்து எப்படி திரிக்கிறார் என்ற அடிப்படையில் வந்து அவர் வந்து ஆர்குமெண்ட்டை டெவலப் பண்றார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். கார்ல் மார்க்ஸ் தனி ஒரு சொல்லின் மீது நிலை நிற்கிறது. அதாவது காவுஸ்கி சொல்றார், பாட்டாளி வர்க்க சர்வாதி என்ற ஒரு வார்த்தையை எப்படி சொல்றாருன்னா, காவுஸ்கி அவர் நூல்ல கார்ல் மார்க்ஸோட ஒரு தனி ஒரு சொல்லாரு, ஒரு இண்டிவிஜுவல் வேர்டுங்க. மார்க்ஸ் ஏதோ ஒரு இடத்துல பாட்டாளி வர்க்கவாதின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அவர் சொல்லிட்டாருங்க, இந்த போல்ஷிவிக்குகள் சந்தர்ப்பவாதத்துக்கு ஏற்ப இந்த சிறு சொல்லை நினைவு கூறுகிறார்கள். ஏதோ போற போக்கில் கார்ல் மார்க்ஸ் ஒரு வார்த்தை பாட்டாளி வர்க்கவாதி சரியான்னு சொல்லிட்டா, இந்த போல்ஷிவிக் யாரு, லெனின் தலைமையான கட்சி எப்போ இவங்க சந்தர்ப்பவாதத்துக்கு ஏற்ற மாதிரி நினைவு கூறுகிறார்கள் எழுதுறாப்புல. நம்ம கேட்கற நமக்கு எவ்வளவு கடுப்பு ஆகுது, அப்ப லெனின் எவ்வளவு கடுப்புல இருப்பாப்புல. அந்த கடுப்புல இதுல வந்து ஒரு லெனின் திட்டின அதாவது கெட்ட வார்த்தை திட்டுறது எப்படின்னா லெனின் கத்துக்கணும். ஒரு ஆளை காரி கீழே துப்புறாப்புல, ஒரு வரிசைக்கு 10 வார்த்தை அடி திட்டே இருக்காரு. உடனே இப்படி பண்ணோன்னா தான் அவன் லெனின் என்ன பண்றாருன்னா, அப்படியா சரி ஓகே நீ. அப்புறம் வந்து இன்னொரு வார்த்தை சொல்றாப்புல காவுஸ்கி, 1875 ஒரு கடிதத்தில் மார்க்ஸ் பயன்படுத்திய பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் பற்றி சொல்லிது. அவ்வளவுதான், இதுதான் மார்க்ஸ் சொன்னது அப்படின்னு சொல்றாப்புல. அப்போ உடனே லெனின் சொல்றாரு, நீ சொல்லிட்டலப்பா நான் சொல்றேன் வாயன்னு சொல்லிட்டு, இதோ மார்க்சின் சிறு சொல் ஆரம்பிக்கிறார். காவுஸ்கி சொன்னதை சொல்லிட்டு சொல்றார், இதோ மார்க்சின் சிறு சொல். அது இங்கிலீஷ்ல என்ன வருதுன்னா, மார்க்ஸ் லிட்டில் வேர்டுன்றத வித்தின் கோட்ல போட்டு அது சிறு சொல்லா அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறாரு. மார்க்ஸ் சொல்றாரு, முதலாளித்துவ சமுதாயத்திற்கும் கம்யூனிஸ்ட் சமுதாயத்திற்கும் இடையில் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு புரட்சிகரமாக மாறி செல்லும் காலப்பகுதி காண கிடைக்கிறது. ஸோ முதலாளித்துவ சமூகத்திலிருந்து சோசியலிச சமூகத்துக்கு புரட்சிகரம் மாறி போகக்கூடிய காலகட்டம் காண கிடைக்கிறது. இதற்கு இணையாக ஒரு அரசியல் மாறுதல் காலப்பகுதியும் உள்ளது. இதில் அரசு பாட்டாளி வர்க்க புரட்சிகர சர்வாதிகாரம் தவிர வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. இதுதான் மார்க்ஸ் சொல்றார். இப்ப எடுத்து அதான் அந்த சிறு சொல் சொல்றார். அப்புறம் சொல்றார், மார்க்ஸும் ஏங்கல்ஸும் தமது கடிதங்களிலும் பிரசுரிக்கப்பட்ட தமது நூல்களிலும் பாரிஸ் கம்யூனுக்கு முன்பும் சிறப்பாயும் அதற்கு பின்பும் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் பற்றி திரும்ப திரும்ப குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை காவுஸ்கி அறிந்திருக்க வேண்டும். பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்னும் சூத்திரம் முதலாளித்துவ அரசு இயந்திரத்தை தகர்க்கும் பாட்டாளி வர்க்கத்தின் பணியினது மேலும் வரலாற்று வழியில் திட்டவட்டமான அறிவியல் வழியில் துல்லியமான வரையறுப்பு என்பதையும், இதை பற்றி மார்க்ஸ் ஏங்கல்ஸ் இருவரும் 1800 புரட்சிகளில் இன்னும் அதிகமாக 1871 அனுபவத்தை தொகுத்தளித்து 1852 முதல் 1891 வரையில் 40 ஆண்டுகளாக பேசி வந்திருக்கிறார் என்பதையும் காவுஸ்கி அறிந்திருக்க வேண்டும். இந்த பேராகிராஃப் ஒரு முக்கியமான இடம். ஸோ பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்ற வார்த்தை எப்படி மார்க்ஸும் ஏங்கல்ஸும் பேசினாங்க, பாரிஸ் கம்யூனுக்கு முன்பும் பின்பும். ஸோ பாரிஸ் கம்யூன் என்பது என்னன்னா, நீங்க வந்து கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனலுடைய விளைவாக நடந்தது பாரிஸ் கம்யூன். இந்த பாரிஸ் கம்யூன் என்பது வந்து உலகில் நடந்த முதல் புரட்சி. அது வந்து ஒரு 70 நாள் இருந்தது அரசு. அதுக்கப்புறம் ரத்த வெள்ளத்தில் முழுகடிச்சிட்டாங்க. அப்போ வந்து அந்த பாரிஸ் கம்யூன் நடக்கும்போது நான் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் சொல்றாரு, டே புரட்சிலாம் ஆரம்பிக்காதுன்னு சொல்றாரு மார்க்ஸ். அவங்க புரட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மள தானே சொல்லுவோம், சொல்லிட்டு அந்த படுவாயை போய் மாட்டான்னு பார்த்தீங்கன்னா தலைவன் அப்படி கிடையாது. ஒன்ஸ் சூழல் மாறிடுச்சா தலைவன் வியூவை மாத்திடுவாப்புல, அவ்வளவுதான். ரைட், ஓகே, பாரிஸ் கம்யூனுக்கு ஆதரவா எழுத ஆரம்பிச்சிட்டார். புரட்சி அப்புறம் அடுத்து சொல்லணும். அப்படி பாரிஸ் கம்யூனுக்கு வழி நடத்த ஆரம்பிச்சிட்டார். ஒரு புரட்சி நடந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் பேசணும், வரையறை உருவாக்குறாரு. அப்படி வரையறை உருவாக்கும் போது அது ரத்த வெள்ளத்தில் முழுகடிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்றாருன்னா மார்க்ஸ், சுருக்கமா அது நிறைய விஷயம் இருக்குது. நீ ஒரு புரட்சி பண்ணிட்டேன்னா அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அப்பரேட்டஸ் இருக்குல்ல, ஸ்டேட் அப்பரேட்டஸ், அந்த வச்சு நீ நடத்த முடியாது. எல்லாருமே காட்டி கொடுனா இருப்பான். அப்போ அங்கே வந்து அரசு வந்து எப்படி செயல்படணுன்றதுக்கு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரன்றத அவர் வந்து பேசுறார். அதை தான் வந்து லெனின் வந்து இங்கே சொல்றார் பாரிஸ் கம்யூனுக்கு முன்பும். அதே மாதிரி 1848 புரட்சிகள், அந்த காலகட்டத்தில் ஜெர்மனி பல்வேறு பிரான்ஸ் இந்த மாதிரி நடந்த புரட்சிகளுடைய அனுபவங்கள் வந்து மார்க்ஸ் பேசின விஷயங்கள். ஸோ கிட்டத்தட்ட மார்க்ஸும் ஏங்கல்ஸும் சாவர வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 வருஷமா பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் பேசிட்டே இருந்தா நீ திமிர் எடுத்து போயிட்டு அதை வெறும் ஒரு சொல்லி சுருக்குவியா, நீ மார்க்ஸுக்கே நீ துரோகம் பண்றன்றது தான் வந்து முதலாவதாக இதுல வந்து சொல்றாரு. அதே போல அடுத்து இவர் என்ன சொல்றாருன்னா, காவுஸ்கி கவுண்டர் காவுஸ்கி போறாங்க. இந்த காவுஸ்கி சொன்ன கருத்தெல்லாம் இப்போ நம்ம கிட்ட வரும், இந்தியாவிலும் வரும்,
ஈவன் சம்டைம்ல நம்மகிட்ட கூட வரும். அது அது வரதும் தப்பு இல்லை, வர சூழல் என்ன எப்படி புரிந்து கொள்ளணும் என்பதுதான் விஷயம். அடுத்து காவல்ஸ்கி சொல்றாரு இது, ஆனால் நேர் பொருளில் இந்த சொல் எந்த சட்டத்தாலும் கட்டுப்படுத்தப்படாத தனி நபரின் முழுமையான தனி ஆட்சி எனவும் பொருள்படுத்துது. இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகார வார்த்தை என்னன்னா, ஸ்ட்ரெயிட்டா பார்த்தோம்னா ஒரு தனி நபருடைய சர்வாதிகாரத்தை தான் நீங்க பேசுறீங்க, ஒரு இண்டிவிஜுவல் ஆட்சி தான் பேசுதுன்னு சொல்லிட்டுனா வந்து யார் சொல்றா? காவல்ஸ்கி சொல்றார். அதுக்கு வந்து லெனின் சொல்றாரு. அப்போ இதை வந்து என்னன்னா, அது வந்து அப்புறம் டெமோக்ரஸினா பியூர் டெமோக்ரஸின்ற வார்த்தை, ஜனநாயகம் வந்து தூய ஜனநாயகமா இருக்குன்னு சொல்லி பேசுறாரு. இதையெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் முதலாளித்துவ அரசை வந்து இவர் விதந்தோதி பேசுறாரு காவல்ஸ்கி. அப்போ லெனின் இதுக்கெல்லாம் வந்து வரிசையாக கவுண்டர் கொடுறாரு. நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் வந்து உங்க கவனத்துக்கு வந்து வாசிக்காம நினைக்கிறேன், ஏன்னா ஒரு நிறைய தொகுதி இருக்கு. காவல்ஸ்கி திருப்பி வந்து என்னன்னா, அவர் வந்து பியூர் டெமோக்ரஸின்ற வார்த்தையை வந்து அவர் வந்து பேசினாரு. அப்போ வந்து என்னன்னா, இவர் நம்முடைய தோழர் லெனின் சொல்றாரு, புராதான நிலப்பிரபுத்துவ அரசுகள் மட்டுமின்றி, புராதான ஃபியூடல் ஸ்டேட் மட்டும் கிடையாது, நவீன பிரதிநிதித்துவ அரசும், அதாவது இப்ப இருக்கிற நம்ம மாடர்ன் ஸ்டேட், இது எப்படின்னா மூலதனம் கூலி உழைப்பை சுரண்டுவதற்கான ஒரு கருவியே. நீ முதலாளித்துவ அரசு என்பதுக்கு ஒரு மாயை இருக்கு இல்லையா? முதலாளித்துவ அரசுனா என்னன்னு சொன்னா, நம்ம மார்க்சியர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் லெனின் சொல்றாருன்னா, மூலதனம் கூலி உழைப்பை சுரண்டுவதற்கான ஒரு கருவியே இந்த நவீன முதலாளித்துவ அரசு என்பதுதான் மார்க்ஸோட கருத்து. அதை ஏங்கல்ஸ் சொல்லுவார், விரோதிகளை பல பிரயோகம் மூலம் அடக்கி வைப்பதற்கு வேண்டி போராட்டத்தில் புரட்சியில் பயன்படுத்தப்படும் ஒரு இடைக்கால நிறுவனம் மட்டுமே அரசு. ஆனால் சுதந்திரமான மக்கள் அடுத்து குறித்து பேசுவது மிகவும் முட்டாள்தனமாகும். இந்த முதலாளித்துவ அரசு வந்து என்னன்னா, நீ சுதந்திரமான அரசுன்னு சொன்னா அது முட்டாள்தனமான விஷயம் என்பதை லெனின் வந்து இங்க சுட்டி காமிக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் வந்து முதலாளித்துவ அரசை நாம் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி ஒரு கம்யூனிஸ்டுகள் பார்க்க வேண்டும் என்பதை தோழர் வந்து இங்க வெளிப்படுத்துறார். நவீன அரசுகளின் அடிப்படை நீதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம கிட்ட சொல்றார். இப்ப நவீன அரசுகள் இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் ஸ்டேட். இப்ப நீங்க இங்க பார்க்கணும்னு சொன்னா, இந்த ரஷ்ய புரட்சிக்கு பிறகுதான் உலகம் முழுக்க வந்து என்னன்னா, நமக்கு வந்து இந்தியா உட்பட காலனி ஆதிக்கத்துக்கான போராட்டம் நடந்தது. நீங்க அதனால தான் பார்த்தா 40 50 காலத்தில் எல்லா இடத்துலையும் நேஷனல் லிபரேஷன் மூவ்மெண்ட், தேசிய விடுதலை இயக்கம் நடந்து ஒவ்வொரு நாடும் வந்து காலனி ஆதிக்கம் விடுதலை பெற்றது. இப்போ இந்தியாவில் 47 வருதுன்னா, இப்போ சைனா புரட்சி பண்றாங்க, கியூபா புரட்சி நடக்கிற, இது வேற ரைட்டு. இன்னொரு பக்கம் எல்லா இடத்துலையும் காலனி ஆதிக்கம் விடுதலை உருவாது. இந்த விடுதலை அடைந்த அரசுகள்லாம் நம்ம மனசில் வச்சு தான் பார்த்துன்னு வச்சிங்கன்னா, நவீன அரசுகளின் அடிப்படை நியதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அவற்றின் ஆட்சி நிர்வாகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், கூட்டும் சேரும் சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம், சட்டத்தின் முன் எல்லா குடிமக்களின் சமத்துவம், இவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு திருப்பத்திலும் நேர்மையான வர்க்க உணர்வுடைய எல்லா தொழிலாளருக்கும் நன்கு தெரிந்த முதலாளித்துவ ஜனநாயகத்தின் போலித்தனத்தின் அறிகுறிகளை காணலாம். எல்லா இடத்துலும் போலித்தனம் தான் இருக்கு. நீங்க கூட்டம் கூட நமக்கு இருக்கா, கூட்டம் கொடுக்க உரிமை இருக்கா, பத்திரிகை சுதந்திரம் இருக்குதா, சட்டத்தின் முன் எல்லா குடிமக்களும் சமமாக இருக்கும், கான்ஸ்டியூஷன் சொல்லுது எல்லாம் சமம் சொல்லிட்டு, நிஜத்துல சமமாக இருக்கிறோம் இல்லவே இல்லையே. அதுதான் வந்து லெனின் எடுத்து காட்டுறாரு. ஸோ தொழிலாளர்களுக்கு எதிராக, அதாவது பொது ஒழுங்கு மீறப்படும் போது உள்ளபடியே சுரண்டப்படும் வர்க்கம் தனது அடிமை நிலையை மீறி அடிமைத்தன அற்ற முறையில் தன்னை சப்ரஸ் பண்றதை ஒடுக்குமுறை எதிர்த்து செயல்பட துணிந்தால் தொழிலாளர்களுக்கு எதிராக படைகளை அனுப்பவும், இராணுவ சட்டம் பிரகடனம் செய்யவும், இன்னும் பிறவற்றை அமலாக்க முதலாளித்துவ வர்க்கத்துக்கு உத்தரவாதம் செய்வதற்கான நுழைவிடங்கள் அல்லது தனி உரிமைகளை ஒதுக்கீடு செய்யாத எந்த ஒரு தனி அரசும் எவ்வளவுதான் ஜனநாயக தன்றம் சரி கிடையாது. அப்படி ஒரு அரசை கிடையாது. காவுட்ஸ்கி வெட்கக்கேடான முறையில் முதலாளித்துவ ஜனநாயகத்தை அலங்காரம் செய்து காட்டுகிறார். காவுட்ஸ்கி சொல்றது வந்து என்னன்னா, அவர் அலங்காரம் பண்றார். அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பாட்டாளி வர்க்கத்தினுடைய ஆதிக்கம் எதுக்கு தேவை, நமக்கு சர்வாதிகாரம் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் என்ற இடத்துல பார்த்தோம்னா, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் சோவியத் புரட்சி முடிஞ்சிச்சு. அப்போ அதுக்கான கவுண்டர் வந்து அவர் பேசுறாரு. அப்போ காவுட்ஸ்கி வாதம் சொல்றாரு, சுரண்டுவோருக்கும் இடையே சமத்துவம் இருக்குன்ற டோன்ல வந்து காவுட்ஸ்கி பேசுறாரு. அதுக்கு லெனின் கவுண்டர் கொடுத்தாரு. ஏன்னா இங்க வந்து ரஷ்யாவில் என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து கவுண்டர் ரெவல்யூஷன் பண்ணணும்னா தமிழ் சொன்னார்ல, போட்டா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கு, கூட்டம் நடத்தாது, எத்தனை பேரா சாவடிக்குது, முடிச்சுட்டு அடுத்து புரட்சி நடத்தி போயிட்டே இருக்கும் இல்லையா. இது வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் அங்க வலுவா முன்னோக்கி போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து அதுக்கு எதிராக வந்து காவுட்ஸ்கி ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கிறார். பாட்டாளி வர்க்கத்தின் ஆதிக்கம் ஜனநாயகத்தின் ஒவ்வாத ஒரு வடிவத்தை ஏன் மேற்கொள்ள வேண்டும்,
தவிர்க்க முடியாதபடி ஏன் மேற்கொள்ள வேண்டும்? இதுதான் காவுஸ்கி கேட்கக்கூடிய கேள்வி. நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு லெனின் பதில் சொல்றார், ரொம்ப ரத்தின சுருக்கமா நீண்ட இதுல. பாயிண்ட் நம்பர் 1, ஏன் நான் அப்படி நடந்துக்கிறேன்னு சொன்னா, பாட்டாளி வர்க்கம் தான் முதலாளித்துவ வர்க்கத்தின் எதிர்ப்பை உடைப்பதற்கு. 2, பிற்போக்காளருக்கு அச்சம் ஊட்டுவதற்கு. 3, முதலாளித்துவ வர்க்கத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய மக்களின் அதிகார பலத்தை கட்டி காப்பதற்கு. 4, பாட்டாளி வர்க்கம் பலப்பிரயோகம் மூலம் தனது விரோதிகளை அடக்கி வைப்பதற்கு. அவ்வளவுதான். வர்க்கம் தான் நீ சுரண்டவர்னா நீ உன்னை இப்படிதான் பண்ணணும், இல்லாட்டி நான் காலி ஆயிடுவேன். அதான் லெனின் தீர்க்கமாக எந்த விதமான பசப்பு வார்த்தைகள் இல்லாத இங்க நான் ஏன் என்னுடைய கவர்மெண்ட் புஷ் ரஷ்ய புரட்சிக்கு பிறகு நாங்கள் ஏன் அப்படி பண்றோன்றத அவர் சொல்றார். அடுத்து போல்ஷிக் புரட்சியை குறித்து இவர் காவுஸ்கி விமர்சனம் பண்றார் ஒரு இடத்துல. அப்ப விமர்சனம் பண்ணும்போது என்னன்னா, போல்ஷிக் புரட்சி அவர் விமர்சனம் பண்ணது எடுத்து பார்க்கிறார். லைனா பேசுறான் காவுஸ்கி பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அவருடைய கான்செப்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, ஐரோப்பிய புரட்சியே ரஷ்ய புரட்சிக்கு சிறந்த பாதுகாப்பாக இருக்கும். அதாவது என்னன்னா, நீங்க இம்பர்லிஸ்ட் சொல்லுவாங்க, எங்க ரஷ்ய ஏகாதிபத்தியம் நடக்கும்போது பலவீனமான கண்ணியை பயன்படுத்திக்கோ, ஒரு நாட்டில் புரட்சியை உருவாக்கலாம்னு சொல்லி லெனின் கோட்பாட்டை உருவாக்குறாரு. காவுஸ்கி என்ன சொல்றாரு, அப்படி முடியாது, நீ அது எப்படி சாத்தியமானு சொன்னா, ஐரோப்பிய புரட்சி தான் ஐரோப்பிய கண்டம் முழுக்க இருக்க புரட்சியே ரஷ்ய புரட்சிக்கு சிறந்த பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி சோசியலிஸ்ட் உற்பத்தி முறைகளை ரஷ்யாவில் கொண்டு வரும் குறுக்கே எழும் முட்டுக்கட்டைகளை அகற்றுவதற்கு ஒரு சாதனமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய புரட்சி அவர் புரட்சியாவே அங்கீகரிக்கல. காவுஸ்கி அங்கீகரிக்க மட்டும் இல்ல, நீ புரட்சி பண்ண மட்டும் நீ புரட்சி நல்லாவா இருக்க போது நாசமா போடுறான்ற மாதிரி. யூரோப் முழுக்க புரட்சி நடக்காம, ஏன் யூரோப்னு அப்பதான் முதலாளித்துவ வளர்ச்சி அடைந்த ஒரு இடம் இருக்குது, யூரோப் முழுக்க நடக்காம நீ மட்டும் தனியா புரட்சி பண்ணிட்டு புரட்சிக்காரன் புரட்சி அரசன் பேசுறேன்னு சொல்லிட்டு தான் காவுஸ்கி அந்த அவர் நூல்ல அடிக்கிறார். இதை கேட்ட தலைவன் என்ன பண்றாப்புல, சரி அப்ப லெனின் அதுக்கு பதில் சொல்றார். லெனின் பதில் சொல்றதுன்னா, 1, போல்ஷிக் போர்த்தந்திரங்கள்லாம் ஸ்ட்ராட்டஜி, போர்த்தந்திரங்கள் சரியானவை, அவை மட்டுமே சர்வதேசிய போர்த்தந்திரங்களாக விளங்கின. அது எங்களுடைய புரட்சி, எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, போல்ஷிக் ஸ்ட்ராட்டஜி அங்க மட்டும் இல்ல, சர்வதேச போர்த்தந்திரங்களாக விளங்கின. காரணம், அவை உலக புரட்சி குறித்து கோழைத்தனமான அச்சம், அற்பவாதி போக்கிலான அதன் மீதான நம்பிக்கை இன்மை, தமது சொந்த தாயகத்தை பாதுகாப்பதற்கான குறுகிய தேசியவாத விளைவு, மற்ற எல்லாவற்றையும் பற்றியும் சிறிதும் கவலைப்படாத தன்மை ஆகியவை எதையும் அடித்தளமாக கொண்டிருக்கவில்லை. மாறாக ஐரோப்பாவின் புரட்சி நிலைமை குறித்த சரியான மதிப்பீட்டை அடிப்படையாக கொண்டவை. அவை எல்லா நாடுகளிலும் புரட்சியை பலப்படுத்தவும் ஆதரிக்கவும் எழுச்சியூட்டவும் வேண்டி ஒரு நாட்டில் உச்சபட்ச சாத்தியமான அனைத்தையும் செய்தன. இந்த போர்த்தந்தங்கள் அவை பெற்ற பேரளவான வெற்றிகளில் சரியானவை நிறுவப்பட்டுள்ளன. நீங்க பண்ண அயோக்கியத்தனோ நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு, நான் ஜெயிச்சது பேரளவுக்காக நான் சக்சஸ் வந்துச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லெனின் கவுண்டர் விடுறாரு. அடுத்த பாயிண்ட் அவர் சொல்றாரு, போல்ஷிவிசம் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என் கருத்தை உலகம் முழுக்க பரப்பியுள்ளது. போல்ஷிவிசம் தான் உலகம் முழுக்க அந்த கருத்தை பரப்பியுள்ளது. சோவியத் ஆட்சி அதிகாரத்தின் உதாரணம் மூலம் ஒரு பின்தங்கிய நாட்டிலும் கூட ஆக குறைந்த அனுபவம், கல்வி, நிறுவன ஒழுங்கமைப்பு பழக்கங்கள் கொண்டிருந்தும் கூட தொழிலாளர்களும் ஏழை விவசாயிகளும் ஒரு முழு ஆண்டு காலம் பிரம்மாண்டமான இடர்பாடுகள் மத்தியில், சுரண்டலாளர்களுக்கு எதிரான போராட்டத்தின் மத்தியில் உழைக்கும் மக்களின் ஆட்சி அதிகாரத்தை கட்டி காக்கவும், உலகத்தின் முன்பு நிலவிய எல்லா ஜனநாயகங்களை விடவும் அளவிற்கடைய வகையில் உயர்தரமானதும் விரிவானதுமான ஒரு ஜனநாயகத்தை படைத்து உருவாக்கவும், சோசலிசத்தின் நடைமுறை நிர்மாணத்திற்கு வேண்டி லட்சோப லட்சம் தொழிலாளர்கள் விவசாயிகளின் படைப்பு பணியை தொடங்கவும் முடிந்தது. என்ன மாதிரி பாருங்க லெனின். இந்த 1 இயர் நான் புரட்சி முடிச்சிருக்கேன், 1 இயர்ல நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன் இந்த கோட்பாடை வைத்து சொல்றாரு. அடுத்து, போல்ஷிவிசமானது எந்த கட்சியும் எந்த நாட்டிலும் இதுவரையில் சாதிக்க முடிந்ததை விடவும் அதிக வலிமையுடன் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பாட்டாளி வர்க்க புரட்சிக்கு உண்மையே உதவியுள்ளது. நான் பண்ண புரட்சி தாண்டா யூரோப்புக்கும் அமெரிக்காவும் உதவி இருக்கு, நீ என்னடா யூரோப்பை வச்சு நான் அடக்குற, நான் தாண்டா இங்க பண்ண புரட்சின்னு சொல்ல தோன்ற. எல்லாத்தோட லெனின் சொல்றாரு, எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு லைன் சொல்றாரு. லெனின் சொல்றாரு, சரி விடு, நீ சொன்ன மாதிரி நடக்கட்டும், நீ சொன்ன மாதிரி என்னது
புரட்சி காலியான சொன்னல, அப்படி நடந்தா என்ன அப்படி சொல்றாரு லெனின். நாளையே ரஷ்யாவில் இருக்கும் சோவியத் ஆட்சி அதிகாரம் நசுக்கப்பட்டாலும் கூட, கவுர்ஸ் கிட்ட சொல்றாரு, நாளையே ஒருவேளை ரஷ்யாவில் இருக்கும் சோவியத் ஆட்சி அதிகாரம் நசுக்கப்பட்டாலும் கூட, ஆக மோசமான நிகழ்வு சாத்தியம் என்று கொண்டாலும் கூட, அப்படிப்பட்ட சாத்தியம் இருக்குன்னு என்று கொண்டாலும் கூட, இன்னமும் போல்ஷிவிக் போர்த்தந்திரங்கள் சோசலிசத்திற்கு பெயரளவிலான அனுகூலங்களை கொண்டு வந்திருப்பதையும் வெள்ளக்கரிய உலக புரட்சியின் வளர்ச்சிக்கு உதவி புரிந்திருப்பதையும் காணலாம். நீ நாளைக்கே நான் காலினாலும் அடுத்த ரோடு இங்கே இருந்தாலும் போட முடியும். லெனின் சொன்னது அன்னைக்கு நடக்கல. ஆனால் பல ஆண்டுகள் கழித்து அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் ஒரு சரியான பாதையில் போச்சு. ஆனால் அந்த 1917 புரட்சி தானே உங்களுக்கு இந்தியாவிலே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகிச்சு. இந்தியாவுடைய தேசிய விடுதலை இயக்கத்தில் எப்படி கம்யூனிஸ்டுகள் பங்களிக்குன்னு சொல்லிச்சு. உலகம் முழுக்க காலனி ஆதிக்கத்துக்கு கட்டுண்டு கிடந்த உலகத்துக்கே விடுதலை பார்வையை பார்க்க வச்சது ரஷ்ய புரட்சி தானே. எவ்வளோ அயோக்கியத்தனமா காவுட்ஸ்கி எழுதியிருக்காம பாருங்க. நீ தனியா பண்ணிட்டோம்னால நாடா நாசமா போடண்டா புரட்சின்றாப்புல. ஆனால் அந்த புரட்சி தான் சர்வதேசத்துக்கு உலகத்திற்குமே என்னன்னா ஒரு பெரிய ஒளியை பாய்ச்சுது. அதுதான் லெனின் சொல்றாரு, போனாலும் அது நிற்குன்றதை காவுட்ஸ்கி அவர் கவுண்டர் கொடுத்திருக்காரு. அப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் வாசகர்கள், இவருக்கு என்னன்னா ஜெர்மன் வாசகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. அடுத்து சொல்றாரு, காவுட்ஸ்கி சொல்றாரு, இந்த ஆகஸ்ட் லெனினை கலாய்கிறாரு காவுட்ஸ்கி திருப்பம், இந்த வார்த்தைகளை நான் எழுதி கொண்டிருக்கும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி 5ஆம் நாளில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி, இவர் 5ஆம் தேதி எழுதுறாரு, லெனின் 2ஆம் தேதி பேசுனது மேற்கொள்கிறார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி லெனின் ஆற்றிய ஒரு உரையின் செய்தி விவரம் மாஸ்கோவில் வெளியிடப்பட்டது. 2ஆம் தேதி லெனின் என்ன பேசுறாரு பார்த்து 5ஆம் தேதி கவுண்டர் எழுதுறான். அவன் எவ்வளவு அயோக்கியனா இருப்பான் பாருங்க. அப்போ இவருக்கு எப்படி இப்போ செஞ்சிடணும்ன்றது லெனின் எப்படி பாருங்க. 2ஆம் தேதி பேசுனது 5ஆம் தேதி எழுதுறாரு லெனின். காவுட்ஸ்கி, தொழிலாளர்கள் ஆலைகளை உறுதியாக தமது கரங்களில் அடக்கி வைத்திருக்கிறார்கள். விவசாயிகள் நிலங்களை நிலப்பிரபுகளுக்கு திருப்பி தரமாட்டார்கள். இது இப்படின்னு சொல்லிட்டு லெனின் சொல்றார். சொன்னதா சொல்லிட்டு, இதுவரையில் ஆலைகள் தொழிலாளருக்கு, நிலம் விவசாயிகளுக்கு என்னும் முழக்கம் ஒரு அராஜக சிண்டிகேல்வாதியின் முழக்கமே தவிர ஒரு சமூக இதெல்லாம் அராஜகம் பேர் வச்சு முழக்கம், இதெல்லாம் ஒரு கம்யூனிஸ்ட் முழக்கமான்னு கேட்கிறாரு காவுட்ஸ்கி லெனினை பார்த்து. என்னடா நீலாம் ஒரு நிலத்தை எடுத்துக்கோ, ஃபேக்டரி எடுத்து சொல்லிட்டு எல்லாம் ஒரு அராஜகவாதியோட வேலை, கம்யூனிஸ்ட்காரன் எப்படியா பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு காவுட்ஸ்கி கேட்கிறாரு. உடனே தலைவர் பதில் சொல்றாரு, எழுதி சொல்றாரு, லெனின் சொல்றாரு, நான் இந்த வாசகத்தை முழுமையாக பெருசாக காமிச்சிருக்கேன், 2 லைன் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் இந்த வாசகத்தை முழுமையாக மேற்கோள் காட்டியிருப்பதுக்கு காரணம், ரஷ்ய தொழிலாளர் முன்பு முற்றும் சரியாகவே மரியாதை கொடுத்து வந்த காவுட்ஸ்கி இப்போது முதலாளித்துவ முகாமுக்கு துறந்தோடிய பின் கையாளும் முறைகளை அவர்கள் தாமே பார்க்கட்டும் என்பதாகும். இந்த ரஷ்யாவில் இருக்கும் கொஞ்சம் பேருக்கு காவுட்ஸ்கிக்கு ஒரு சிசு பிள்ளைலாம் தானே பார்த்தீங்களா, யார்டே பாடுற அவன் லட்சணத்தை அவன் பார், நான் சொன்னதை எப்படி சொல்றான். இப்போ நடைமுறையில் 1 வருஷம் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ நீ அனுபவத்துல உணர்ந்துக்கோ. எனவே தான் அந்த டெக்ஸ்ட்டை நான் அதாங்க நேர்மை என்ன தெரியுமா, எதையும் ஒளிவு முறை பண்ணக்கூடாது. ஒரு கம்யூனிஸ்ட்கான ஒரு பிரச்சனை பேசினா டேபிள் முன்னாடி வெளிப்படையா பேசணும், போட்டுட்டு அடிக்கணும், கவுண்டர் பண்ணணும், மறைச்சிட்டு அடிக்கூடாது. ஒரு ஆர்கியூம் பண்ணா எதிரி சொன்னதெல்லாம் சொல்லி மாற்று கருத்தெல்லாம் சொல்லி அது தப்புன்னு சொல்லணும். அதான் கம்யூனிஸ்ட் ஆர்கியூமெண்ட். அதான் நமக்கு லெனின் கற்றுக் கொடுத்துருக்கிறார். இதுல இருந்து பார்க்க முடியாது. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இதுதான் அவங்களோட அவதூறை சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, சற்றே எண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடந்ததெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நமக்கு தேவையில்ல, உங்களுக்கு தெரியும். அடுத்து அவர் சொல்றாரு, நிறைவா தொடர் லெனின் கடைசியா முடிக்கிறார் இந்த பிரசுரத்தை. 9 மாதங்களுக்கு பிறகான உங்கள் பொதுவான நலவாழ்வை எங்களுக்கு காட்டுங்கள். இது 4 ஆண்டுகால நாசகர போருக்கு பிறகு ரஷ்யாவில் முதலாளித்துவ நாச வேலைகளுக்கும் கலவரங்களுக்கும் விதேசி மூலதனம் சர்வாம்ச ஆதரவு அளித்துள்ள நிலையில் கேட்கப்படுகிறது. உள்ளபடியே காவுட்ஸ்கிக்கும் ஒரு எதிர்ப்புரட்சி முதலாளிக்கும் இடையே அறவே எந்த ஒரு வித்தியாசத்துக்கு சாயல் ஒரு கவுண்டர் ரெவல்யூஷனரிக்கும் அவனுக்கு வித்தியாசம் சொல்லி அடிச்சுட்டு அவர் சொல்றாரு, எவ்வளவு சந்தோஷமா முடிக்கிறார் பாருங்க. டென்ஷன்ல எழுதிருப்பான் இருந்தாலும் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அப்போதுக்கு ஒரு ஊர் வருது, லெனின் தகவல் வருது. என்ன தகவல் வருதுன்னா, 1918 9ஆம் தேதி நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா புரட்சியின் தொடக்கத்தினை அறிவிக்கும் செய்தி ஜெர்மனிலும் கிடைச்சிதான். ஜெர்மனி 19 அது அந்த புரட்சி நடக்குது. அது சொல்றாரு, காவுட்ஸ்கி முதலில் ஆட்சி அதிகாரம் தொழிலாளர் படையாளி பிரதிநிதி சோவியத்தின் கரங்களுக்கு சேர்ந்தது. அதுக்கப்புறம் பிறகு சோவியத்தின் கரங்களுக்கு ஆட்சி அதிகாரம் சேர்ந்த பெர்லினிலும் வெற்றிகரமாக புரட்சி தொடங்கியது.
பெர்லினும் புரட்சி தொடங்கிச்சுன்னு மெசேஜ் வந்துச்சு. அதை சொல்லிட்டு கடைசியாக முடிக்கிறாரு லெனின் இந்த பிரசுரத்தை. காவுட்ஸ்கி பற்றியும் பாட்டாளி வர்க்க புரட்சி குறித்தும் பிரசுரத்துக்கு இன்னும் என்னால் எழுதப்படவிருந்த முடிவுரை இப்போது தேவைப்படாத ஆகிவிட்டது. உன் ஊர்லயே புரட்சி நினைச்சிட்டா போடாடே அப்படின்னு முடிச்சிட்டார் தலைவன். கவுண்டரு உன் ஜெர்மன்ல வந்துச்சுல புரட்சி, அவ்வளோதான் சொல்லிட்டு காவுட்ஸ்கியை கவுண்டர். உண்மையில இந்த சாப்டர் நம்ம என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல பல கருத்துக்கள் நமக்கு இதை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிட்டு ஒரு கருத்தை எப்படி எதிர்கொள்வது, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்ன, சோசியலிச புரட்சியை பற்றி லெனின் எப்படி கொண்டிருந்தார் கருத்துக்கள் என்றதையும் அந்த விஷயங்கள் பார்ப்பதற்கு இது இருக்கு தோறல. எனவே இந்த அடிப்படையில் இது பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேர்ட் இன்டர்நேஷனல், அதில் பேசின ஸ்பீச் நம்ம எடுத்துப்போம். அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ காவுஸ்கி காலி பண்ணி முடிச்சிட்டார். காலி பண்ணி முடிச்சவன் என்ன பண்ணணும், அடுத்து என்னன்னா மூன்றாவது அகிலத்தை லெனின் ஆரம்பிக்கிறார். இவங்களுடைய ஒரு அகிலம் தேவைப்படுது. அப்போ மூன்றாவது அகிலத்தில் அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் அந்த கூட்டி அதில் அதோடைய செயல் திட்டத்தை பற்றி அவர் பேசுறாரு. முதலாவது அகிலத்துக்கு என்னன்னா அகிலத்துக்கான செயல் திட்டம், இந்த அகிலம் எப்படி செயல்படணும். ரெண்டாவது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் கோட்பாடு ஏன் முக்கியத்துவம் என்பதை எடுத்துரைக்க தான் இந்த புக்கு முழுக்க. பார்த்தீங்கன்னா பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், முதலாளித்துவ ஜனநாயகம் என்பது அது தொழிலாளி வர்க்கத்துக்கான கிடையாது, அது முதலாளிகளுக்கான ஜனநாயகம் தான். அது மூலதனம் கூலி உழைப்பை சுரண்டுவதற்காக வச்சிருக்கக்கூடிய ஏற்பாடு தான் அப்படின்ற நிறுவனம் தான் அவருடைய ஒட்டுமொத்த வேலையை. ஏன் அதை சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, அப்புறம் பாரிஸ் கம்யூன் குறித்து மார்க்ஸ் எழுதினது, அப்புறம் பிரான்சில் வர்க்க போராட்டங்கள் அந்த வச்சு என்னன்னா ஏங்கல்ஸ் எழுதிய கருத்துக்கள். அதுக்கடுத்து நீட்டாக பார்த்தீங்கன்னா லெனினுடைய எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க முதலாளித்துவ ஜனநாயகத்துடைய போலித்தனங்களை உரிச்சு அங்கே நீ ஒரு தொழிலாளி வர்க்கம் புரட்சி பண்ணணும்னா எப்படி பண்ணணும், எப்படி உன் அதிகாரத்தை நிலைநிறுத்த என்பதை ஒரு த்ரெட் அந்த லைனில் வந்துட்டே இருக்கும். அதை தான் இவர் இந்த தேர்ட் இன்டர்நேஷனலில் அவர் பேசுகிறாரு. அதில் என்னன்னு சொன்னால் நிறைய விவரங்கள் இருக்குது அது உள்ளரை பொறுத்த வரைக்கும். இதில் அவர் சொல்கிறார் பொதுவான ஜனநாயகம்னா என்ன, அதுக்கு என்ன பண்ணுன்றது எதுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த காங்கிரஸில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறார். அவர் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சில் என்ன புரிஞ்சுக்கலாம்னா அன்றைக்கு இருந்த உலக சூழல் நம்ம புரிஞ்சுக்கலாம். லெனின் சொல்கிறார், ஒவ்வொரு நாட்டிலும் பாட்டாளி வர்க்கத்தின் புரட்சிகர இயக்கம் வளர்ச்சி அடைந்து வருவதை கண்டு முதலாளித்துவ வர்க்கத்தினரும் தொழிலாளர் அமைப்பில் இருக்கும் அவர்களது கையாட்களும் சுரண்டலாரின் ஆதிக்கத்தை தாங்கி ஆதரிப்பதற்கான சித்தாந்த அரசியல் வாதங்களை தேடி பெற மூர்க்கமான முயற்சிகள் செய்து வருகிறார்கள். சர்வாதிகாரத்தை கண்டனம் செய்வதும் ஜனநாயகத்தை தாங்கி ஆதரிப்பதும் குறிப்பாக இந்த வாதங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளன. உலகம் முழுக்க ஒவ்வொரு நாட்டிலும் புரட்சிகர அலை வருது. இவர் லெனின் பேசுறது 19, நம்ம கட்சி எப்போ ஆரம்பிக்குது, தாஷ்கண்டில் ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ அந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் நடந்துட்டு இருக்க சூழல் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ எல்லா நாடுகளையும் இந்த புரட்சிகர அலையிறது. அப்போ இவங்க என்ன பேசுறாங்கன்னா அந்த சர்வாதிகாரத்தை பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை கண்டனம் செய்வது, முதலாளித்துவத்தை தாங்கி ஆதரிப்பது தான் இந்த ஆர்குமெண்ட்ல எதிர்கருத்து வந்துட்டே இருக்கு. ஸோ இதை நம்ம கவுண்டர் பண்ணணும் என்பது தான் தோழருடைய முக்கியமான ஆர்குமெண்டா இருக்கு. அப்போ பொதுவான ஜனநாயகம் சொல்றாங்க இல்லையா, அதை லெனின் ரொம்ப அழகா பேசுற. இந்த 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 ஒரு 10 பக்கம் தான், இதை நம்ம அவசியம் படிக்க வேண்டிய 10 பக்கம் நான் நினைக்கிறேன். மற்றது படிக்காட்டி கூட ஃபர்ஸ்ட் முதலாவது அகிலத்தில் லெனின் உலக புரட்சிக்கு வழிகாட்டிய ஒரு இது எப்படி இருக்கணும். அதில் அவர் சொல்றாரு, முதலாளித்துவ நாகரிகம், முதலாளித்துவ ஜனநாயகம், முதலாளித்துவ நாடாளுமன்ற அமைப்பு தானே சொல்லிட்டு சொல்றாரு. முதலாளித்துவ நாகரிகம், முதலாளித்துவ ஜனநாயகம், முதலாளித்துவ நாடாளுமன்ற அமைப்பு முறை ஆகியவற்றின் வர்க்கத்தன்மை பற்றி விளக்கும் போது ஒரு கம்யூனிஸ்ட் பார்வை பண்ண கிளாஸ் கேரக்டர் வர்க்க அடிப்படையில் பார்க்கணும். வர்க்க அடிப்படை என்னன்னா இங்க நம்ம இங்க ஒரு சாதி இல்லையானா, வர்க்க அடிப்படை என்பது ஒடுக்குமுறைக்கு எதிரான பார்வை தான் வர்க்க பார்வை. ஒடுக்குவோரும் ஒடுக்கப்படுவோருக்கும் எதிரான என்ன பார்வை உடனே அதுல ஒரு மலினமா எடுக்கூடாது. இந்த இடத்த நீங்க பார்த்தீங்கன்னா முதலாளித்துவ நாகரிகம், முதலாளித்துவ ஜனநாயகம், முதலாளித்துவ நாடாளு அமைப்பு முறை ஆகியவற்றின் வர்க்கத்தன்மை பற்றி விளக்கும் போது எல்லா சோசியலிஸ்டுகளும் மார்க்சும் ஏங்கல்ஸும் மாபெரும் அறிவியல் வழிபட்ட துல்லியத்துடன் அக்கிரட்டா, அதாவது ஆக ஜனநாயகமான முதலாளித்துவ குடியரசு என்பது முதலாளித்துவ வர்க்கம் தொழிலாளி வர்க்கத்தை ஒடுக்க பயன்படுத்தும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில முதலாளிகள் உழைக்கும் மக்கள் திரளை ஒடுக்க பயன்படுத்தும் ஒரு இயந்திரமே தவிர வேறு எதுவும் அன்று. இந்தியாவில் 10 பெரும் முதலாளிட்ட 56 விதமான செல்வம் வளங்கள் இருக்கு. இதுதான் இந்தியன் டெமோக்ரஸி.
உலகத்தில் வந்துன்னா 1%, ஒரே 1% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலக செல்வத்தில் 46% வளங்கள், 46% வெல்த் 1% கிட்ட இருக்கு. இப்போ திருப்பி நீங்கள் அதே லெனின் சொல்றது, மார்க்ஸ் எங்கல்ஸ் சொன்னது லெனின் சொல்கிறேன். முதலாளித்துவ நாகரிகம், முதலாளித்துவ ஜனநாயகம், முதலாளித்துவ நாடாளுமன்ற அமைப்பு முறை ஆகியவற்றின் வர்க்கத்தன்மை பற்றி விளக்கும் போது ஆக ஜனநாயகமான முதலாளித்துவ குடியரசு என்பது முதலாளித்துவ வர்க்கம் தொழிலாளி வர்க்கத்தை ஒடுக்க பயன்படுத்தும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில முதலாளிகள் உழைக்கும் மக்கள் திரளை ஒடுக்க பயன்படுத்தும் ஒரு இயந்திரமே தவிர வேறு எதுவும் அன்று. அடுத்து சொல்றார், மார்க்ஸ் தான் கம்யூனின் வரலாற்று ரீதியான முக்கியத்துவத்தை, பாரிஸ் கம்யூனில் சொல்றார், கார்ல் மார்க்ஸ் தான் பாரிஸ் கம்யூனின் வரலாற்று ரீதியான முக்கியத்துவத்தை சிறந்த முறையில் மதிப்பீடு செய்தார். தமது பகுப்பாய்வில் அவர் முதலாளித்துவ ஜனநாயகம், முதலாளித்துவ நாடாளுமன்ற அமைப்பு முறையின் சுடலும் தன்மையினை வெளிப்படுத்தினார். இவற்றின் கீழ் ஒடுக்கப்பட்ட வர்க்கங்கள் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை சொத்துடைமை வர்க்கங்களின் எந்த பிரதிநிதி நாடாளுமன்றத்தில் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவார், அடக்குவார் என்பதை முடிவு செய்யும் உரிமையை அனுபவிக்கின்றன. அதாவது எவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா 2 MP 3 MLA பயன்படுத்தலாம். ஆனா கிளாஸ் கேரக்டர் தெரிஞ்சுக்கணும். எந்த விதமான இந்த பிரம்மையில போய் காலினா நீ கம்யூனிஸ்ட் கட்சியே கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சினா ஃபயர் இருக்கணும், ரெவல்யூஷன் தான் தீர்மை. எப்பேற்பட்ட பாசாங்கு வார்த்தையில பேசினாலும் உன்னுடைய வர்க்கத்தன்மை என்ன, இந்த அரசு யாருக்கான அரசு அப்படின்றது ஒரு பார்வை இல்லைன்னா அது கம்யூனிஸ்ட் கட்சியே கிடையாது, கம்யூனிஸ்டே கிடையாது. நம்மலாம் மார்க்ஸ் எங்கல்ஸ் வாரிசே கிடையாது. இவ்வளவு தெளிவா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இதுதான் வந்து என்னன்னா எல்லாம் சொல்றாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது போல் இந்த இடத்துல அடுத்து முதலாளித்துவ ஜனநாயக உள்ளடக்கத்தை பற்றி நிறைய இது சொல்றாங்க. இப்போ கூட பேசுறாங்க, கூட்டம் கூடும் சுதந்திரம் பற்றி பேசுறாங்க. அதெல்லாம் அப்பயே பேசிட்டாங்க. மார்க்ஸ் லெனின்னா அந்த காலத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம இன்னும் அவங்க கிட்டே வரல, நம்ம இன்னும் ரொம்ப பின்னாடி நிற்கிறோம் வச்சுக்கலாம். சொசைட்டியும் பின்னாடி இருக்குது இருக்கு. கூட்டம் கூடும் சுதந்திரம் என்ற சொல்லடக்கு எப்படி சொல்றா பாருங்க. மறுபுறத்தில் மிகவும் ஜனநாயகமான முதலாளித்துவ குடியரசிலும் கூட கூட்டம் கூடும் சுதந்திரம் ஒரு சொல் அடுக்கே என்பதை தொழிலாளர்கள் முற்றும் நன்றாக அறிவார்கள். நமக்கு தெரியல. இப்ப கூட்டம் கூடும் சுதந்திரம் இங்க என்ன இருக்கு, பெரிய ஜனநாயகவாதி மாதிரி காமிச்சாங்க. மீட்டிங் போறதுக்கு அனுமதியே கிடையாது, கூட்டம் கூடும் சுதந்திரமே கிடையாது. அப்புறம் என்ன கான்ஸ்டியூஷன் பேஸ், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், எனக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமலாகுது, ஒரு புண்ணாக கிடையாது. ஆனா வந்து என்னன்னா ஜனநாயக அரசு கூட்டம் கூடும் உரிமையே கிடையாது. இங்க இதுதான் இப்படிதான் கேட்கணும் நம்ம கேள்வி. லெனினிசத்துகள் இப்படிதான் கேள்வி கேட்கணும். அடுத்த பத்திரிகை சுதந்திரம். பத்திரிகை சுதந்திரம் என்பது தூய ஜனநாயகத்தின் இன்னொரு முக்கியமான முழக்கமாகும், ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ். இங்கும் கூட மிக சிறந்த அச்சகங்களையும் ஆக மிகப்பெரிய காகித இருப்புகளையும் முதலாளிகள் அபகரித்துக் கொள்ளும் வரையில் பத்திரிகைகள் மீதான மூலதனத்தின் ஆட்சி நீடிக்கும் வரையில் இந்த சுதந்திரம் ஒரு ஏமாற்றாகிறது. அதாவது பத்திரிகைகள் மீதான மூலதனத்தின் ஆட்சி நீடிக்கும் வரையில் இந்த சுதந்திரம் என்னது, ஒரு ஏமாற்று என்பதை அவர் சொல்றார். அடுத்து சொல்றாரு, சுதந்திரம் என்ற சொல்லை செல்வந்தர் மேலும் செல்வந்தர் ஆவதற்கும், ரிச் கெட் ரிச்சர், தொழிலாளர் பட்டினி கடந்து சாவதற்கும் உள்ள சுதந்திரமாகவே முதலாளிகள் எப்போதும் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். முதலாளிகளின் வழக்காற்றில் பத்திரிகை சுதந்திரம் என்பதன் அர்த்தம் பத்திரிகைகளுக்கு லஞ்சம் கொடுப்பதற்கு செல்வந்தர்களுக்கு சுதந்திரம், பொதுமக்கள் கருத்து எனப்படுவதை உருவாக்கவும் உருட்டி புரட்டவும் தம் செல்வத்தை பயன்படுத்தும் சுதந்திரம். பப்ளிக் ஒப்பீனியன்ற பேர்ல ஒப்பீனியன் அந்த 9 மணி கடத்துற காலத்துல டிவியில டிபேட் பண்றாங்க, இப்படிதான் கருத்துன்றாங்க, பத்திரிகையாளர் ரிலீஸ் சிந்தனை வாங்கின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து இதுதான் இதோடைய விஷயன்றதை அவர் வந்து அப்போ இந்த முதலாளித்துவ ஜனநாயகம் வந்து இவங்க சொல்லக்கூடிய பிரம்மைகளை அடிச்சு நொறுக்கிறதுக்கு தான் லெனின் வந்து இதை பயன்படுத்துறாரு. அப்புறம் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் குறித்து சோசியலிஸ்டுகள் சில பேர் புரிந்து கொள்ளும் தவறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று நான் சொல்றேன், அதில் பல விஷயம். முதலாளித்துவ சமுதாயத்தில் அந்த சமுதாயத்துக்கு மெய்க்கூறாக இருக்கும் வர்க்க போராட்டம் எந்த அளவிலும் கடுமையாக தீவிரம் அடையும் போது முதலாளித்துவ வர்க்க சர்வாதிகாரம் அல்லது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பது தவிர வேறு மாற்றுப்பாதை இருக்க முடியாது என்பதாகும். மூன்றாவது பாதை குறித்த கனவுகள் பிற்போக்குத்தனமான குட்டி முதலாளித்துவ குடியரசுகளுடைய இன்றைய நிலை பற்றி அவர் சொல்றார். இது வந்து என்னன்னா வந்து எப்படி வந்து ஒரே வார்த்தை சொல்றேன், ஆடவர் மகளிர் என்றோ, ஆம்பளை பொம்பளை அப்படின்னு சொல்றேன் இல்லையா, ஆடவர் மகளிர் என்றோ
சமயம், வர்ண, இனம், தேசிய இனம் என்றோ எவ்வித வேறுபாடும் இல்லாத குடிமக்கள் சம உரிமையை முதலாளித்துவ ஜனநாயகம் எங்கும் எப்போதும் வாக்களித்திருந்த போதிலும் என்றுமே செயல்படுத்தவில்லை. ஆண் பெண் சமத்துவம், ஏழை பணக்காரன் கிடையாது, ஜாதி இல்லை, மன்னன் இல்லை, மட்டில சொல்றாங்கல்ல, நீ எப்படி வாக்களித்தாலும் அது எதுவுமே செயல்படுவதில்லை. ஏன்னா மூலதனத்தின் மேலாதிக்கம் காரணமாக செயல்படுத்த முடியவில்லை. மூலதனம் தான் இங்க மேலாதிக்கம் செலுத்துறதுனால இதை செயல்படுத்த முடியல சொல்றாரு. வராது முடியணும் போது. சரி, அப்போ நீட்டா ஒரு எவ்வளோ நிமிஷம் இருக்கு? எவ்வளோ நிமிஷம் முடிச்சா தோடல. அப்போ நிறைவா அவர் முதலாளித்துவத்தினுடைய அவர் புரட்சியெல்லாம் முடிச்சுட்டு என்னன்னா அப்பீல் பண்ணி அவர் பேசக்கூடிய இடம் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணுன்றது அவர் சொல்றாரு. இந்த நான் தமிழ் செல்வன் பேசின ஒரு வார்த்தை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், தமிழ் கிட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளா தேடிட்டே இருந்தேன். எங்க இருந்து அந்த வார்த்தையை எடுத்தாரு சொல்லிட்டு இந்த புக்கில் அந்த வார்த்தையை லெனின் சொன்னான்னு சொல்லிட்டே இருந்தாரு. லெனின் எங்கடா சொன்னார் நான் அவர்கிட்ட கேட்கவும் இல்லை. ஆனா என்னைக்காவது ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க, அந்த வார்த்தையை இந்த வாசிப்பு முகாம் நமக்கு கண்டுபிடிக்க வச்சிருச்சு. நான் கண்டுபிடிச்சதை உங்களுக்கு நான் சொல்றேன். இது எங்க சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, போர் முனை அல்லாத வார் ஏரியால என்ன பேசணுன்றது ஒன்று, போர் முனை இல்லாத மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல வேலை செய்யறாங்க. எப்படி வேலை செய்யறாங்கன்னா, நீங்க கம்யூனிஸ்ட் சுபோத்தினிகள் குறித்து அவர் பேசினார். அது என்னன்னா சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம சொல்லணும் தெரியுமா, சண்டே கிளாஸ் பார்த்தியா, அது மாதிரி சாட்டர்டே கிளாஸ்னா 5 நாள் வேலை செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா புரட்சிக்காக வேலை செய்யறது, மக்கள் வேலை செய்யறாங்க. அதை பத்தி இவர் லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாவில் போர் முனை இல்லாத உட்பகுதிகளில் தொழிலாளர் வெளிக்காட்டும் தீரமும் அதே அளவு கவனத்துக்குரியது. போர் முனையில எவ்வளவு ஒர்க்கர் சண்டை போட்டு செத்துட்டு சாவறானோ, அதே மாதிரி போர் முனை அல்லாத உட்பகுதிகளிலும் தொழிலாளர் வெளிக்காட்டும் தீரமும் அதே அளவுக்கு கவனத்துக்குரியதென்றாகும். தொழிலாளர்கள் தாமே சொந்தமாய் முன்முயற்சி எடுத்து ஏற்பாடு செய்திருக்கும் கம்யூனிஸ்ட் சுபோத்தினிகள் இந்த சந்தர்ப்பத்தில் மெய்யாகவே மகத்தான முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஏனெனில் இது அவர் சொல்றார், அவங்க பண்ற சொல்ற, ஏனெனில் இது நம்மிடத்தில் இருந்து வரும் பழமைவாத மனப்பாங்கு, கட்டுப்பாடின்மை. நம்மிடையே நல்லா இருக்கு, நம்மளும் பார்க்கணும். அதை நம்மிடையே இருந்து வரும் பழமைவாத மனப்பாங்கு, கட்டுப்பாடின்மை, குட்டி முதலாளித்துவ தன்னல நாட்டும் இவற்றின் மீதான வெற்றியாகும். கேடுகட்ட முதலாளித்துவம் தொழிலாளருக்கும் விவசாயிகளுக்கும் மரபுரை சொத்துவாய் விட்டு சென்றிருக்கும் இந்த பழக்க வழக்கங்கள் மீதான வெற்றியாகும். இந்த வெற்றி உறுதி செய்யப்பட்டு கொள்ளப்படும் போது மட்டும்தான் புதிய சமுதாய கட்டுப்பாடு, சோசியலிச கட்டுப்பாடு தோற்றுவிக்கப்படும். அப்போது மட்டுமே முதலாளித்துவத்துக்கு திரும்பி சரிதல் சாற்றியமற்றாகிடும். கம்யூனிசம் மெய்யாகவே வெல்ல முடியாதாகிடும். அதாவது என்னன்னா, அவர் என்ன சொல்ல வர்றான்னு சொன்னா, இந்த கட்சி தோழர்கள் மக்கள் இன்வால்வ் பண்ணி இந்த நாட்டுக்காக புரட்சியை காப்பாற்றுவதற்கு அவங்க ஏற்கனவே இந்த நிலப்பிரபுத்துவ முதலாளித்துவ சமூகம் உருவாக்கி கொடுத்திருக்கிற விழுமியங்கள், வேல்யூஸை விட்டொழித்து ஒரு சோசியலிச கருத்தியலை வாழ்வியெல்லாம் மேற்கொள்வது பார்த்தீங்களா, அப்பதான் புரட்சி நிற்கும்ன்ற. வெறும் மேலேருந்து மட்டும் இல்லை, கீழே சமூகத்துல வேலை செய்யறது முக்கியன்ற. அதுதான் இது என்னன்னா என்கரேஜ் பண்ணி, ஒரு பக்கம் காவல்ஸ்க்கு போட்டு சாவடி அடிச்சு காலி பிடிச்சிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு இது எழுதுற. இதுல நாம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காரு. அதுல நீங்க பாருங்க, ஆடம்பர சொல்லடுக்குதல் குறைய வேண்டும். ஆடம்பரமா அதான் தமிழ் சொன்னார் பாருங்க, நம்ம பயன்படுத்த வார்த்தைலாம் எப்படி விடக்கூடாது. ஆடம்பர சொல்லடுக்குதல் குறைய வேண்டும். சர்வ சாதாரணமான அன்றாட வேலையும் ஒவ்வொரு பூடு தானியத்திலும், பூடுன்னா என்னன்னு கேட்டார்ல தெரிந்தார அளவு, அது என்ன அளவுன்னா ரஷ்யாவில் பூடு, POOD, இங்கிலீஷ்ல போய் பார்த்தோம். பூட்னா என்னன்னா ரஷ்யன்ல ரஷ்ய மொழியில எடையை அளவு பார்க்கறது. அப்போ ஒரு பூடு தமிழ் இங்கிலீஷ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16.39 கிலோகிராம். 16 கிலோ வச்சுங்க. ஒரு பூடுன்னு வரும்போதுனா அந்த 16 கிலோன்னு ஞாபகம் வச்சுங்க நம்ம மொழியில. ஆடம்பர சொல்லடுக்குகள் குறைய வேண்டும். சர்வ சாதாரணமான அன்றாட வேலையும் ஒவ்வொரு பூடு தானியத்திலும் ஒவ்வொரு பூடு நிலக்கரியிலும் காட்டப்படும் அக்கறையும் ஓங்க வேண்டும். பட்டினி கிடக்கும் தொழிலாளர்களுக்கும் கந்தல் உடுத்தி வெறுங்காலம் நிற்கும் விவசாயிகளுக்கும் தேவைப்படும் இந்த பூடு தானியத்தையும் பூடு நிலக்கரியும் பேரம் பேசி அல்ல, முதலாளித்துவ வழியில் அல்ல, மாஸ்கோ கசான் ரயில் பாதை
சேர்ந்த தேர்ச்சி இல்லாத வேலையாட்களையும் ஊழியர்களையும் போன்ற சாதாரணமான உழைப்பாளர்களின் உணர்வுபூர்வமான மனமோந்த அளவிலான வீரம் வாய்ந்த உழைப்பின் மூலம் அளவிடுதலே அக்கறை ஓங்க வேண்டும். அதாவது வந்து முதலாளித்துவ அணுகுமுறையில் நம்ம செயல்படக்கூடாது. இந்த சொல்றாருல அந்த ரயில் ஒர்க்கர் பத்தி, அதை பத்தி அவங்கள பத்தி முன்னாடி ஒரு 1.5 பக்கம் எழுதுறாரு. அவங்க எப்படிலாம் அவங்க வேலை செஞ்சாங்க, புரட்சிக்கு ஆதரவா எவ்வளவு நேரங்களை ஒதுக்கி வேலை செஞ்சாங்கன்றதை அவர் மேற்கோள் காட்டி கேட்டுறாரு. அப்புறம் இந்த அறிவுஜீவி பத்தி ஒன்று சொல்றாரு. புரட்சி பிரச்சனை குறித்து முதலாளித்துவ அறிவுஜீவிகள் அனுசரிக்கும் வாய் சவடால் போக்கின் மீத மிச்சங்கள் எங்கும் நம்முடைய அணிகளில் கூட காணப்படும் என்பதை நாம் எல்லோரும் ஒப்புக்கொண்டே ஆகணும். புரட்சி முடிஞ்சு 1.5 வருஷம் ஆச்சு, அதே மாதிரி வாய்ச்சவடால் இங்கே இருக்கு. உதாரணமாக நமது பத்திரிகைகள் அழுகி போன முதலாளித்துவ ஜனநாயக பழங்காலத்தின் இந்த அழுகி போன மீத மிச்சங்களை எதிர்த்து போராட அதிகமா எதுவும் செய்யவில்லை. முதலாளித்துவ நிலப்பிரபுத்து கருத்துக்களை எந்த பத்திரிகை எழுத மாட்டேன்றான். மெய்யான கம்யூனிசத்தின் ஆடம்பரமற்ற எளிய சர்வாதாரமான ஆனால் உயிர் சக்தி மிக்க குருத்துக்களை வளர்த்திட அவை அதிகமா எதுவும் செய்யவில்லை. என்ன வார்த்தை பாருங்க, உயிர் சக்தி மிக்க குருத்துக்கள். அப்படியே அது குருத்து வந்ததுன்னா அப்படியே வளர்ந்துரும். அதை பத்தி பேசாம இந்த அறிவுஜீவிகள்லாம் வந்து மழுங்கடிக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, பெண்களின் நிலையை எடுத்துக்கொள்ளும். இங்கதான் லெனின் பேசுறாரு, பெண்கள் நிலையை எடுத்துக்கொள்ளும். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த முதலாவது ஆண்டிலே 17 புரட்சி வரும். வித்தின் இயர்ல பாத்தீங்கன்னா இந்த துறையில் நாம் செய்ததில் 100ல் 1 பங்கை கூட, ஒரு வருஷத்துல நாம பெண்கள் விஷயத்துல சேர்ந்துல 100ல் 1 பங்கை கூட உலகில் எந்த ஜனநாயக கட்சியும் மிகவும் முன்னேறிய முதலாளித்துவ குடியரசிலும் கூட பல 10 ஆண்டுகளும் செய்ததில்லை. சோவியத் யூனியன் இன்னைக்கு வரைக்கும் பண்ண வச்சிங்களேன். தலைவன் 18ல கேட்டது 19 பேசினது, இன்னைக்கு சோவியத் யூனியன் பண்ணதை ரஷ்ய புரட்சி பண்ணது. ஆனா அந்த அகங்காரம் கிடையாது லெனினுக்கு. அடுத்து பேசுறாரு பாருங்க, பழைய முதலாளித்துவ சட்டங்கள் ஏற்பாடுகளின் குப்பை கூலங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாய் கூட்டி பெருக்கி அறவே அகற்றினோமோ கட்டி அமைப்பதற்காக தரையை சுத்தம் செய்துள்ளோமே தவிர இன்னும் கட்டி அமைத்தாகவில்லை என்பது நமக்கு அவ்வளவாய் தெளிவாய் தெரிகிறது. கிளியர் பண்ணி முடிச்சிட்டோம், ஆனா என்ன பண்ணல, இன்னும் கட்ட ஆரம்பிக்கல. தன்னோட அடுத்து பேசுறாரு, பெண் விடுதலை பத்தி பேசுறாரு. இதான் நம்ம தமிழ் வார்த்தை. பெண் விடுதலை சட்டங்கள் யாவும் இருந்த போதிலும் தொடர்ந்து அவள் இல்லத்து அடிமையாகவே வாழ்கிறாள். ஏனெனில் அற்பத்தனமான வீட்டு வேலைகள் அவளை நசுக்கி நிறுத்தி மழுங்க வைத்து இழிவுற செய்கின்றன. அடுப்படியிலும் குழந்தை தொட்டிலும் கட்டுண்டு விட செய்கின்றன. உற்பத்தி திறனில் படு கேவலமான கீழ்நிலைக்குரிய அற்ப வேலைகளில் உயிரை வதைக்கும், சிந்தனையை மழுங்க செய்யும், நசுக்கி ஒடுக்கும் ஓயாத நச்சரிப்பு வேலைகளில் அவள் தன் உழைப்பை பாழாக்குகிறாள். இதை விட உலகத்துல எவ்வளவு பெரிய எந்த சமூக சீர்திருத்த விஞ்ஞானம் பெண்கள் குறித்து பேசுகிறது. லெனின் பெண்களை குறித்து இப்படி வரையறுத்த கிட்ட யாரும் நெருங்கிய எப்படி குடும்பம் அதை நச்சரிக்கும் வீட்டு வேலையிலிருந்து பெண்கள் விடுவிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்ன வார்த்தை தான் நீங்க சொல்றேன். அதான் சொல்றாரு. நான் சொல்லி முடிக்கிறதுக்கு இது நம்ம எல்லாம் இண்டிவிஜுவலா நம்ம அத்தனை பேருமே என்னன்னா நம்ம இந்த விஷயத்துல நம்ம ஆண்கள் இங்க சூழ் உலகா தான் இருக்குது, ஆண்கள் சூழ் கட்சியா தான் இருக்கு. பெரும்பாலும் அந்த சிந்தனை நமக்கு எல்லாமே இருக்கிறது நம்ம அத்தனை பேரிட்டும். ஆனால் இதை நம்ம கேட்டு முடிச்சோன்னா நீங்களும் மாற போறத நானும் மாற போறது. ஆனால் இப்படி ஒரு கருத்தியலை எப்படி நம்ம எப்படி புரிந்து கொள்வது, எப்படி நம்ம கூட மாற்றத்தை உருவாக்கி கொள்வது என்பதற்கான ஒரு அறிப்பை மூளையில வைத்துக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கு என்பதை நம்ம பார்க்க வேண்டியது. அதுதான் திருப்பி சொல்லி முடிக்கிறேன். பெண் விடுதலை சட்டம் எல்லாம் இருக்குது, ஆனால் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அற்பத்தனமான வீட்டு வேலைகள். வீட்டில் இந்த சாமான் கழுவத்தில் இருக்கிற வேலை இருக்குது பார்த்தீங்களா, சோறாக்கிங்க நாளைக்குன்னா குழம்பு வைக்கணும் இருக்கிற பிரச்சனை இருக்குது. மனித சமூகத்தை ஒரு சரி பாதியை குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும், சோறு ஆகிறதுக்கும், தட்டிப்பான கழுவத்துக்கும், அப்புறம் சோறாகிறதுக்கும், குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு, ஊட்ட பெருகிறது இப்படியே வச்சிருந்தா ரெவல்யூஷனரி எனர்ஜி காலியாக போயிடும்ல. 50% சரிப்பாது. அது குடும்பத்துக்கு நச்சரிப்பு. அப்போ நான் வீட்டில் மாமியார் வரும்போது சண்டை ஏன் வருதுன்னா இதான் சண்டை. நம்மளால் நடுவர் மாதிரி இருப்பாரு. ஆனால் பிரச்சனையே இந்த சிஸ்டம் தானே. இதில் தானே பிரச்சனை. துணி துவைக்கிறதுங்க, காய போடுறதுங்க, குழம்பு வைக்கிறது என்ன பிரச்சனை, உப்பு அதிகமாக. இதுதான் சொல்றாரு லெனின். சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, அற்பத்தனமான வீட்டு வேலைகளை அவளை நசுக்கி நிறுத்தி மழுங்க வைத்து இழிவுற செய்கின்றன. அடுப்படையிலும் குழந்தை தொற்றுடனும் கட்டுண்டு விட செய்கின்றன. உற்பத்தி திறனில் படு கேவலமான கீழ்நிலைக்குரிய அற்ப வேலைகளில்
உயிரை வதைக்கும் சிந்தனையை மழுங்க செய்யும், நசுக்கி ஒடுக்கும் ஓயாத நச்சரிப்புகளில் அவள் தன் உழைப்பை பாழாக்குகிறாள். அதெல்லாம் நம்ம மாற்றணும். மறுக்க முடியாத ஒன்றாய் ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் தத்துவார் தலைவரும் கருதும் இந்த பிரச்சனையில் நாம் நடைமுறையில் போதிய கவனம் செலுத்துகிறோமா அப்படின்னு கேள்வி கேட்டு லெனின் சொல்றாரு. இல்லவே இல்லை. லெனின் சொல்றாரு, கம்யூனிசத்தின் குருத்துகள் இத்துறையில் ஏற்கனவே இருப்பவற்றை நாம் வேண்டிய அளவு பேணி காக்கிறோமா இப்பெல்லாம் போட்டு தோல் பேசுறாரு. கடைசியா ஒன்று சொல்றேன், நான் முடிக்கிறேன். முதலாளித்துவ பத்திரிகையிலும் நம்ம பத்திரிகை எப்படா இருக்கணும்னு பேசினா, பத்திரிகை வச்சு நம்ம கூட வச்சுக்கலாம், இண்டிவிஜுவலோட வச்சுக்கலாம், சொல்லி போகலாம். புரட்சி முடிச்சு அந்த பெருமையெல்லாம் ஏன்டா பேசலன்னு கேட்கிறாரு. முதலாளித்துவ வர்க்கத்தாரை பாருங்கள், அவர்களுக்கு தேவையானதை விளம்பரப்படுத்த எவ்வளவு நன்றாய் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். முன்மாதிரி நிலையங்களாய் முதலாளிகள் அவர் கருதியவற்றை அவர்களுடைய செய்தியடிகளில் கோடிக்கணக்கான பிரதிநிதிகள் எப்படி மெச்சி புகழ்கின்றன பாருங்கள். முன்மாதிரி முதலாளித்துவங்களை எப்படி தேசிய பெருமைக்குரியவனாய் ஆக்கப்படுகின்றன பாருங்கள். நமது பத்திரிகைகள் சிறந்த உணவு நிலையங்களையோ பிள்ளை பராமரிப்புகளையோ விவரத்தை கூறி தினசரி வற்புறுத்தல் மூலம் அவற்றின் சிலவற்றை முன்மாதிரிகளாய் மாற செய்வதற்காக முயற்சி செய்வதில்லை அல்லது மிக அரிதாகவே செய்கின்றன. நமது பத்திரிகைகள் அவற்றை போதிய அளவு விளம்பரப்படுத்துவதில்லை. முன்மாதிரியான கம்யூனிஸ்ட் பணியால் அந்த போர்டு எழுத சொல்றார், முன்மாதிரியான கம்யூனிஸ்ட் பணியால் எப்படி மனித உழைப்பை மிச்சப்படுத்த முடியும், நுகர்வோர்களுக்கு வசதிகள் செய்து தர முடியும், பண்டங்களை சேமிக்க முடியும், இல்லத்து அடிமை வாழ்விலிருந்து பெண்களை விடுவிக்க முடியும், சுகாதார நிலைமைகளை மேம்பட செய்ய முடியும். இச்சாதனைகளை சமுதாயம் அனைத்துக்கும் உழைப்பாளி மக்கள் எல்லோருக்கும் விரிந்து பதிவு செய்ய முடியும் என்பதை அவை விளக்கமாய் விவரிப்பதில்லை அப்படின்னு சொல்லி அப்ப இருக்கிற நம்ம கட்சி பத்தி சொல்றாரு. தோழர்கள், உண்மையிலே இந்த லெனினுடைய எழுத்து என்பது, நான் என்னன்னா ரஷ்ய புரட்சி வரைக்கும் இருக்கிற எழுத்துல ஒரு மேஜரா ஒரு 10 புக்கை நான் படிச்சிருக்கிறேன், அதை பத்தி எழுதியிருக்கேன், போல்ஷிக் கட்சியின் வரலாறு வாசிச்சிருக்கேன். ஆனா புரட்சி முடிஞ்சப்ப நம்ம படிக்கல. ஏன் படிக்கல? நம்மளே புரட்சி பண்ணல, அப்புறம் என்ன புரட்சி பண்ணி முடிச்சதை போய் பார்க்கணுன்றதுல இருந்தோம். ஆனா இப்பதான் தெரியுது, புரட்சி முடிஞ்ச பிறகு என்ன, பிரகாஷ் காரத் ஒரு ஃபார்வர்டு ஒரு புக் வந்திருக்கு லெனின் பத்தி. லெனின் யுத்த காலத்துல புரட்சி நடக்கும் போது எழுதின எழுத்துக்கள் மட்டும் தொகுத்து பிரகாஷ் ஃபார்வர்ட்ல ஒரு அட்டகாசமான புக்கு லெஃப்டோடு போட்டிருக்காங்க. அது முழுக்க ரெவல்யூஷனரி, புரட்சி காலத்துல என்ன எழுதினான்ட்டு. புரட்சி முடிஞ்ச பிறகு தலைவனுடைய நெருக்கடி எப்படி இருந்தது, புரட்சியை காப்பாற்றுக்கான தவிப்பும் தவிப்பும் அந்த மனுஷனுக்கு. அப்பெல்லாம் அவருக்கு 47 வயசு, 54 சாவரா, 24 சாவரா, 19 வயசுல இருக்கிறார். அப்போ இந்த இடம் நம்ம படிக்கும்போது பார்த்தா உண்மையிலே நம்ம ஒரு ரெவல்யூஷனரி ஸ்பிரிட், போர்க்குணம், புரட்சிகர போர்க்குணம் நமக்கு என்ன சொல்லுவோம், ததும்பி வருவதற்கும் நம்முடைய பிற்போக்குத்தனமான கம்யூனிசத்தினுடைய விழுமியங்களுக்கு ஒவ்வாத கருத்துக்கள் இருந்து நம்ம விலகுவதற்கும் ஒரு தெளிவாக இருக்கும் இந்த எழுத்துக்கள் பயன்படுகின்றன. இந்த எழுத்துக்களுடைய கஷ்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நிக்கோலாய் ஆஸ்ட்ரோவஸ்கி ஒரு நாவல் இருக்குது, ஹவ் தி ஸ்டீல் வாஸ் டெம்பர்ட், வீரம் விளைந்தது நாவல். அந்த வீரம் விளைந்தது நாவல்னா அங்கேயும் கேரக்டர் பாவேல் தான். புரட்சி முடிஞ்சவொடனே இந்த வெண்படைகள் இவங்கெல்லாம் பிரச்சனை பண்றதை பத்தி அதை பத்தி மையமா வச்சுதான் நிக்கோலாய் ஆஸ்ட்ரோவஸ்கியோட நாவல் வீரம் விளைந்தது வந்திருக்கு, தமிழ்ல இருக்கு. தோல் அவசியம் அந்த நாவலை வாசிங்க. அந்த நாவல் எழுதப்பட்டதே பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு 3 செகண்ட்ல முடிக்கிறேன். அவர் நாவல் எழுதி முடிச்சுட்டு அம்ஸ்டர் பப்ளிகேஷன் அம்ஸ்டர் புரட்சி அரசாங்கத்துக்கு அங்க நாவல் எழுதிட்டே இருக்கும்போது அவருக்கு கண் பார்வை குறையுது. அப்பயே நாவல் எழுதி அம்ஸ்டர் அமிச்சு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா புக் பப்ளிஷ் அவர் நாவல் வரல. ஏன்டா நாவல் வரலன்னு பார்த்தா அங்கே தொலைச்சிட்டானுங்க. ஏங்க நம்மள மாதிரி அங்கே இருக்கோ அப்படியே அங்கேயும் எல்லா இடத்துலையும் இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் உதாரணம் எல்லாத்துலையும் வச்சிங்களேன், தொலைச்சிட்டாங்க. தொலைச்சி முடிச்சோன்னு சொன்னார்ல நமக்கு நடராஜன் கவிதை புக்கை தொலைச்சுன்னு சொல்லி புக்கை தொலைச்சிட்டாங்க. இவருனா கண் பார்வை போயிடுச்சு நிக்கோலாய் ஆஸ்ட்ரோவஸ்கி. ஆனால் அவர் என்னன்றாருன்னா, அந்த 19 காலகட்டம் முக்கியமான காலகட்டம் இல்லையா இப்போ நம்ம பேசுனது, எனவே திருப்பி எழுதுறாரு. அப்போ அவர் என்னன்னா, கண் போன பிறகு அவர் சொல்ல அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் அவங்க எழுதுறாங்க. இவர் சொல்லி பார்வை மங்கிய பிறகு எழுதிய நமக்கெல்லாம் பார்வை தரக்கூடிய ஒரு நாவல் வீரம் விளைந்தது. நன்றி, வணக்கம்.